அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மற்றும் நான் முதல்வன் போட்டித் தேர்வு 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 மிஷன் 100ஓட ப்ரோக்ராமில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் இஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ சோஃபார் ஒரு 5 கிளாஸஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரஃபி. ஓகே, அதே இதில் கன்டினியூ ஆகி இன்னைக்கு இருந்து இன்னும் ஒரு 3 டேஸ் ஓகே நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அபவுட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் யூஎன், யுனைடெட் நேஷன். வருஷம் ஒரு கொஷின் அதுலேருந்து வந்துடுது. அதுக்கப்புறம் அது ரெலவெண்ட்டான கன்வென்ஷன்ஸ் இல்லை ஓவரால் கன்வென்ஷன் கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி எல்லாமே நம்மளால் செக்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை ஆன்சர் பண்ணிட முடியுமா அப்படின்னா அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. இன்சென்ஸ் நிறையா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்குது. அப்போது என்ன பெர்ஸ்பெக்டிவில் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா சப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நாலேஜ் மேட்டர்ஸ் அப்படின்னா அதை தாண்டி கொஞ்சம் லாஜிக்கலாகவும் அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுற ஒரு மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஒரு ஃபியூஷனில் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு சப்ஜெக்டை ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ணி போக முடியும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம கவர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது இதில். ஓகே, இன்சென்ஸ் வருஷம் இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் இல்லையா, தீம் வைஸ் நம்ம செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அந்த தீம் வைஸ் செக்ரிகேட் பண்ணதை வச்சு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஓகே, அந்த வெயிட்டேஜ் படி பார்க்கும்போது எந்த ஏரியாவில் ப்ரொபோர்ஷனேட்டாக எவ்வளோ கொஷின்ஸ் அலோகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு சென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நம்மளால ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கிளாஸ். ஓகே, ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் எந்தெந்த தீமில் எவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு இந்த கொஷின் ஏரியாஸில், அதில் 1 by 1 சப்ஜெக்ட் வைஸ் போகும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், தென் அது ரெலவெண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாஸ் சமீப காலத்தில், ஓகே தட் இஸ் வித் ரீசெண்ட் அஃபேர்ஸில் எதெல்லாம் முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பார்த்துட்டு ஒருவேளை இது ரெண்டுலேயுமே கவர் ஆகாத ஒரு ஏரியா கொஷின்குள்ளே வருது அப்படின்னா அந்த கொஷினை எப்படி பை மீன்ஸ் ஆஃப் லாஜிக்கல் கெஸ்ஸிங் மூலமாக நம்ம அரைவ் ஆகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு ப்ரோக்ராம் தான் இதோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கொஷினோட ஷேர்ஸ். ஓகே, ஸோ வருஷம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனில் கொஷின்ஸ் கேட்குறதுக்கான ஷேர் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இது 2023 இருந்த ஷேர் 2024 நான் தனியாக காட்டுறேன். ஓகே, 2022. ஓகே, ஸோ இந்த 2 வருஷமே பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி அப்படி கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போ மினிமம் ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் கொஷினாக ட்ரிகர் ஆகிடுது. அதாவது அந்த கொஷினில் 100 கொஷின்ஸில் ஒரு 10% ஆஃப் கொஸ்டின்ஸ், ஓகே கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது. இதில் மேஜராக ஓகே ஒரு 10 வருஷம் அனாலிசிஸில் எடுத்துக்கிட்ட தீம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கொஸ்டின்ஸ்க்கான தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சச்சஸ் UN, G20, பிரிக்ஸு இந்த மாதிரி கண்ட்ரிஸோட கொஷின்ஸ் ஆஃப்லேட் ட்ரிகர் ஆகுது. அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னா ஏஷியான் APEC ஈஸ்ட் ஏஷியா சமிட், சவுத் ஏஷியா அப்படின்னா சார்க், பிம்ஸ்டெக்கு, BBIN, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். வெஸ்ட் ஏஷியா அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன், தென் அரப் பீஸ் சம்மிட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ட்ரிகர் ஆகுது. டிஃபால்ட்டாக ஒரு கொஸ்டின் வருஷம் எங்கேருந்து வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பிய யூனியனோட இனிஷியேட்டிவ்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடுது. அப்போ இந்த மாதிரி ரீஜனல் ஸ்பெசிஃபிக்கான சில ஆர்கனைசேஷன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்லேட் ஓகே, ஸோ லாஸ்ட் இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா தெரியும் தட் இஸ் இந்த 2023ஐயும் நம்மளோட 2024 ஷேர் இங்கே இருக்குது. ஓகே, இது ரெண்டுலேயும் அதிகப்படியான கொஷின்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ் விச் வாஸ் ஆஃபன் சீன் இன் த நியூஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். எனி மிலிட்ரி கூப்ஸ் நடந்திருக்கலாம், இல்லை எனி டைப் ஆஃப் கிரைசிஸ் அங்கே நடந்திருக்கலாம், இல்லை சம் கவர்மெண்ட் டாப்புல் ஆகிருக்கலாம். ஓகே, சம் கிரைசிஸ் அதனால அந்த பர்டிகுலர் ஏரியாவோ இல்லை அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோ என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
நியூஸில் வர்ற ஒரு காரணத்தினால ஸோ அதை வந்து கொஷினாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது லாஸ்ட் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ எஸ்பெஷலி கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராவின்சஸும் சிவில் வார் ஆர் சிவில் ரீசன்ட் கூப்ஸ் இருக்கிற இடத்துலையும் கொஷினோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஈவன் இந்த மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லோட பிளேசஸ் இன் நியூஸில் இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்திருக்கு. ஓகே, தேர் இஸ் சம் ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். ஓகே, தோ பார்க்க மேப் பேஸ்டு கொஷின்ஸாக இருந்தாலும் பட் இட் ஹேஸ் சம் இன்டர்நேஷ்னல் ரெலவன்ஸ். அதை தாண்டி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் இன் சென்ஸ் ரீசெண்டாக இருக்கக்கூடிய எனி டெவலப்மெண்ட் இன் தி UN. ஓகே, ஸோ UN ரிலேட்டட் கன்வென்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது ரெலவெண்ட்டான இஷ்யூஸும் கொஷினாக போகுது. அது போக அந்த இன்டர்கான்டினென்டல் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய G20, பிரிக்ஸ், இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், இன்டர்கான்டினென்டல் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லலாம். அதை தாண்டி எனி இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் OECD, எனி இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ இதெல்லாம் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் ட்ரிகர் ஆகுது. அப்போது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ரிப்பரேஷனை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம் பேசிஸில் நீங்கள் செக்ரிகேட் பண்ணணும். ஓவராலாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஏபிள் டு ஃபிக்ஸ் இன் தி ஒன் பர்ஸ்பெக்டிவ். என் சென்ஸ் ஒரு இடத்துல நம்ம போய் அக்காமடேட் பண்ண முடியாது, கன்சால்டேட் பண்ணுறதுல பெரிய சேலஞ்ச் ஆயிரும். ஏன்னா இதை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி எதை டிபெண்ட் பண்ணி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டான நியூஸஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால இதில் ஒரு லிமிட் செட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கன்சாலிடேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். தென் எவ்வளோ நீங்கள் நியூஸ் பேப்பரோ மேகசின்ஸோ ரீட் பண்ணாலும் 1 or 2 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ரியில் தான் போய் கொஸ்டின் ப்ரேஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடி போக முடியாது. தேடி போகிற இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்வென்ஷனல் ஏரியாவை மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போது ஒரு சில கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோ கரண்ட் அஃபேர்ஸில் ரீட் பண்ணாட்டினாலும் சம் லாஜிக்கல் கெஸ்ஸிங்கை வச்சு அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயத்தில் இருக்கோம். ஸோ அதையும் இந்த செஷனில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அப்போது பேசிக்காக எங்கேருந்து இந்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஃப்ரம் UN-லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா வருஷத்தில் ஒரு கொஸ்டின் டிஃபால்ட்டாக என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UN ரெலவெண்ட்டான ஒரு கொஸ்டின் வந்துடுது, அது ரெலவெண்ட்டான கன்வென்ஷன்ஸோ ஏதோ ஒன்று வந்துடுதுங்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் UN-லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போது UN-ல என்ன மாதிரி கொஷின்ஸ் ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸில் கேட்டிருக்காங்க, நாட் ஓன்லி இன் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பட் ஆல்சோ இன் அதர் எக்ஸாம்ஸ் லைக் CAPF, ஜியோ சயின்டிஸ்ட், CDS, இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு எது இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷன்ஸ் இன் UN அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போது அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப மேண்டேட்டடாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். அப்போ UN-ஓட பேசிக் ஆர்கனைசேஷன்ஸோட ஆர்கன்ஸ் என்னவா இருக்கும், அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, வாட் இஸ் தேர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இதை ஓரளவுக்கு நம்ம கன்சால்டேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மினிமமாக UN-ல இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு வரும். அதை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ணிடலாம்னா அந்த கொஸ்டினை டேக்கிள் பண்ணிடலாம். அது போக அது ரெலவெண்ட்டான கன்வென்ஷன்ஸ் ஏதாச்சும் UN கன்வென்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா தோ நம்மளால் ரீட் பண்ண முடியலை, அது ஒருவேளை கரண்ட் அஃபேர்ஸில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஏரியானாலும் அதை எப்படி லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கேருந்து கற்றுக்கிற முடியும் அப்படின்னா POQ நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுனால மட்டும்தான் கற்றுக்கிற முடியும். ஸோ அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஒரு 2 hours செஷன் அப்படிங்கிறனால இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனையும் கன்வென்ஷன்ஸையும் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணலாம். இஃப் டைம் பர்மிட்ஸ் வித்தின் திஸ் 2 hours ரீஜனல் ஆர்கனைசேஷனில் ஏதாச்சும் ஒரு ஏரியாவை நம்ம சேர்த்து கன்சால்டேட் பண்ணிடலாம் இன்னைக்கு கிளாஸஸில். ஓகே, பட் UN-ஐ பொறுத்தளவுக்கு பேசிக்கான திங்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம 1 by 1 பார்த்துடலாம். அது த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர் மூலமாகவே நம்ம ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது 2022 UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு கொஷின் தான். தேர் கொஷின் அபவுட் தி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஓகே, ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு தி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், UN ஜெனரல் அசம்பிளி கேன் கிராண்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் டு தி non-member states. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்ங்கிறது லைக் G20, யூரோப் யூனியன், ஆப்பிரிக்கன் யூனியன், இதை தான் இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. கேன் சீக் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இன் தி UN ஜெனரல் அசம்பிளி. தென் பெர்மனன்ட் அப்சர்வர்ஸ் இன் தி UN ஜெனரல் அசம்பிளி கேன் மெயின்டைன் மிஷன் அட் தி UN ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட்லேயுமே எது காமனாக இருக்குன்னா
இந்த யூஎன் ஜெனரல் அசம்பிளியோட ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது, இல்லை யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் அப்சர்வர் ஸ்டேட்டஸ், தட் இஸ் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் உள்ள கண்ட்ரீஸ்க்கான ஸ்கோப் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஷினோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க முடியுது. அப்போது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎன் ஜெனரல் அசம்பிளி கேன் கிராண்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் டு தி நான் மெம்பர் ஸ்டேட்ஸா? இது நான் கொஷினை ரீட் பண்ணுவோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஷினை கன்சால்டேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஎன்னை பற்றின செட் ஆஃப் திங்ஸ் நான் உங்களுக்கு தனியாகவே எடுத்துறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் மட்டும் அங்கங்கே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னோட கொஸ்டினுக்கான ஆன்சர், தட் இஸ் யூஎன் ஜெனரல் அசம்பிளி கேன் கிராண்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் டு த நான் மெம்பர் ஸ்டேட்ஸான்னு கேட்டால் எஸ். நான் மெம்பர் ஸ்டேட்ஸுக்கு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் எஸ், தே கேன் கிவ். ஓகே, இந்த கொஷின் ட்ரிகர் ஆனதுக்கான காரணம் பாலஸ்தீன். ஓகே, இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட். ஸோ அந்த கான்ஃப்ளிக்டோட அவுட்கம் பாலஸ்தீன், வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பாலஸ்தீன் இன் தி யூஎன். ஓகே, ஸோ அதுதான். அப்போ யூஎனோட பாலஸ்தீனோட ஸ்டேட்டஸ் இன் யூஎன் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அப்சர்வர் கண்ட்ரி. ஓகே, ஸோ அப்சர்வர் ஸ்டேட், அவ்வளோதான். இட் இஸ் நாட் அன் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப். பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் தே ஆர் டிமாண்டிங். பட் இப்போதைக்கு அவங்க என்னவா இருக்காங்கன்னா அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அப்சர்வர் ஸ்டேட் மெம்பர் ஸ்டேட்டாக தான் இப்போதைக்கு ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, அது நான் மெம்பர் ஸ்டேட்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஸோ அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். ஓகே, ஃபைன். அடுத்து, ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனால அப்சர்வர் ஸ்டேட்டஸ் யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் கிடைக்குமா அப்படின்னா, ஆப்வியஸ்லி அந்த எலிஜிபிலிட்டி யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஎனில் ஒரு நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட்டாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்னவா இருக்கலாம்னா ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஆர் என்டிட்டிஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு பேசிக் க்ரைட்டீரியா. அப்போது ஈவன் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கும் இது கிடைக்கும். ஓகே, அடுத்து பெர்மனன்ட் அப்சர்வர்ஸ் யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் மிஷனை மெயின்டைன் பண்ண முடியுமா? ஹெட் குவார்ட்டர்ஸில் தே கேன் எஸ்டாப்ளிஷ் தேர் ஓன் மிஷன். மிஷன் இன் சென்ஸ் ஒரு பிளேசஸ் தான். ஓகே, ஸோ அது எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமானா அதுவும் முடியும். ஓகே, ஸோ அது அவங்களுக்கான ஒரு ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போது இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் பெர்மனன்ட் அப்சர்வர் ஸ்டேட்ஸ்? ஓகே, ஆர் அப்சர்வர் ஸ்டேட்ஸுக்கான நான் மெம்பர் ஸ்டேட்ஸுக்கான அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது அது என்ன க்ரைட்டீரியாவில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். யார் அதை கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இன்சென்ஸ் அதுக்கு யூஎன் ஜெனரல் அசம்பிளிக்கான பவர் இருக்கா, அப்படி இருந்தால் எதாச்சும் ப்ரொசீஜர் இருக்கா, ஓட்டிங் மெத்தட் இருக்கா, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும். ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் D1213. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். இன்சென்ஸ் அட் லாஸ்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் கன்சால்டேட் பண்ணிவிட்டு கடைசியாக யூஎன்னை பற்றின பேசிக்ஸ் எடுக்கும்போது இது எல்லாத்தையுமே நான் சொல்லத்தான் போகிறேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்து ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்சென்ஸ் நான் மெம்பர் ஸ்டேட்ஸுக்கான ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தெரியணும், நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் ஆஃப் த கொஸ்டின் யூபிஎஸ்சி. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள், யுனைடெட் நேஷன் கிரெடென்ஷியல் கமிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த கொஷினில் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கான ஸ்டாப்பர்ஸ். இன்சென்ஸ் கேன் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மஸ்ட்டு, ஷுட்டு அப்படிங்கிற இடத்துல கேன் இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனில் மோஸ்ட்லி பெரும்பாலும் அது என்னென்னா கரெக்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த கேன் வரும்போது அதுக்கான சான்சஸ் ஃபார் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாத்தியம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம ஏதான ஒரு இடத்துல கேன் இருக்கும்போது அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் ஒரு கெஸ் ஒர்க் எடுக்கும்போது அந்த இடத்துல கேன் இருக்குங்கிற இடத்துல தாராளமாக அந்த கெஸ் ஒர்க்கில் நீங்கள் ரைட்டுன்னே போகலாம். மஸ்ட்டு, ஷுட்டு அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் திங்ஸ் நம்ம யோசித்து செய்ய வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ கேன் இருக்கிறனால. ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் ஒன் இஸ் D1213. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், யுனைடெட் நேஷன் கிரெடென்ஷியல் கமிட்டியை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கிரெடென்ஷியல் கமிட்டிங்கிறது யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த கிரெடென்ஷியல் கமிட்டியோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இவங்களோட இந்த இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான பர்பஸ் அதுதான். ஓகே, அப்போது யுஎன் கிரெடென்ஷியல் கமிட்டியோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஓவரால் மெம்பர்ஸ் எப்படி செலக்ட் ஆகுறாங்களோ இல்லை எலெக்ட் ஆகுறாங்கனாலோ எப்படி இருக்காங்க, இவங்க யாரு கீழே ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு பேசிக்காக யூஎன் கிரெடென்ஷியல் கமிட்டியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். கொஷினோட டிமாண்டும் அதுவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் இஸ் எ கமிட்டி செட் அப் பை தி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் ஒர்க் அண்டர் இட்ஸ் சூப்பர்விஷன்.
ஓகே, ஸோ இட் இஸ் a committee set up by the United Nations Security Council அண்டுங்கிற இடத்துலனா யூ ஹவ் டு டேக் அண்ட் ஸ்டாப்பர். ஓகே, அண்ட் ஒர்க் அண்டர் இட்ஸ் சூப்பர்விஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, யுனைடெட் நேஷன் கிரெடென்ஷியல் கமிட்டி யாருக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸில் அப்படின்னா, ஆர்கனைசேஷன்ஸை ஷஃபிள் பண்ணி பேரலான ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு கொடுத்து அந்த இடத்துல உங்களை டீவியேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பை என்ன பண்ணுவாங்கன்னா தே ட்ரை டு எஸ்டாப்ளிஷ். ஓகே, ஸோ அப்போது ஒரு கொஸ்டினை நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான இன்ஸ்டியூஷனோ இல்லை அதுக்கான பேரலல் இன்ஸ்டியூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு போகணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தட் இஸ் ராங். ஏன்னா இட் இஸ் நாட் செட்டப் பை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இட் இஸ் செட்டப் பை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஸோ திஸ் இஸ் அன் பேரலல் இன்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அப்போது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோ செக்யூரிட்டி கவுன்சிலோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலோ இதெல்லாம் பேரலல் இன்ஸ்டியூஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி சேம் ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷனோட அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு வரும்போது அண்டர் வாட் திங்ஸ் இட் வில் ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இன்சென்ஸ் எந்த இன்ஸ்டியூஷனுக்கு கீழே இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக புரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் இட் இஸ் நாட் ஒர்க் அண்டர் தி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இட் இஸ் ஒர்க்ஸ் அண்டர் தி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. அதுவும் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பர் இருக்கு பாருங்க, அண்ட் ஒர்க்ஸ் அண்டர் இட்ஸ் சூப்பர்விஷன். ஓகே, அப்போது பெரும்பாலும் இந்த இன்ஸ்டியூஷன்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டைஸ் பண்ண வேண்டிய ஒரு இன்ஸ்டியூஷனாக தான் இருக்கும். அப்போது லார்ஜர் இன்ஸ்டியூஷனாக எது இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் ஒரு லார்ஜர் ஃபினாமினால அது ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அப்போது அது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால சென்ஸ் பண்ண முடியணும். இன்சென்ஸ் ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் பேரலல் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன இருக்குது, இது வருமா அது வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் லாஜிக்கலாக யோசிங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் அது, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கிடையாது. அப்போ இந்த கிரெடென்ஷியல் கமிட்டி அப்படிங்கிறதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் செக் தி கிரெடென்ஷியல்ஸ் ஆஃப் ஈச் கண்ட்ரி. ஓகே, ஸோ ஹவு தே ஆர் அபைட் டு தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூஎன் சார்ட்டர். ஓகே, ஸோ யூஎன் சார்ட்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க மெம்பர் கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருப்பாங்க, வி ஆர் அபைட் டு தி யுனைடெட் நேஷன் சார்ட்டர். இந்த சார்ட்டரை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதும் அதை செக் பண்ணுறதும் தான் இவங்களோட அப்ஜெக்டிவ். நம்ம யூஸ்வலாக இந்த இதில் பார்த்துருப்பீங்க இல்லையா, என்விரான்மெண்ட்டில் நேஷ்னல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்சென்ஸ் நம்மளே வாலண்டியராக என்னென்னா நம்மளோட கமிட்மெண்ட் வி டு அடாப்ட் டு தி யூஎன் அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா சப்மிட் பண்ணுவாங்க. அது அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த கிரெடென்ஷியல் கமிட்டி என்ன பண்ணும்னா அனலைஸ் பண்ணிட்டு அவங்கள ஜெனரல் அசம்பிளியில் பெர்மிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா இந்த கிரெடென்ஷியல் கமிட்டி டிசைட் பண்ணுவாங்க. இது அந்த வருஷம் ஏன் வந்து கொஸ்டின் ஆச்சு அப்படின்னா 2022ல் மியான்மரோட கிரெடென்ஷியல் ரிப்போர்ட்டை வந்து நல்லிஃபை பண்ணாங்க. இன்சென்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்கள அந்த சமிட் அட்டன் பண்ண விடலை. ஓகே, தட் இஸ் மியான்மரும் ஆப்கானிஸ்தானும். காரணம் ரெண்டு பேருமே அந்த டைம் ஜுண்டா, தட் இஸ் இங்கே ஜுண்டா மிலிட்ரி கூப் ரூல் நடந்துக்கிட்டு இருந்தது வித் ரெஸ்பெக்ட் டு மியான்மர். ஆப்கானிஸ்தானில் தாலிபானோட ரூல். ஓகே, ஸோ அந்த ஒரு கன்சர்ன் வந்து என்னென்னா டெமோக்ரட்டைஸ் இல்லை, அதோட யூஎன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கிரெடென்ஷியல் கமிட்டி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால அந்த வருஷம் ட்ரிகர் ஆச்சு. பட் ஆர்கனைசேஷனை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஷஃபிள் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு வழக்கம், ஒரு இன்ஸ்டியூஷனை விட்டுட்டு இன்னொரு இன்ஸ்டியூஷனை மாற்றி கொடுக்குறது. அப்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் ராங். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் ட்ரெடிஷ்னலி மீட். ஓகே, இட் ட்ரெடிஷ்னலி மீட் இன் மார்ச், ஜூன் அண்ட் செப்டம்பர் எவ்ரி இயர். ஸோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கமா கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு சமிட் வந்து மாசத்தில் 3 தடவை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அதை கண்டிப்பாக கமா கிராஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இவங்க யூஸ்வலாக எப்போ அசம்பிள் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ யூஎன் அசம்பிளி ஜெனரல் அசம்பிளி அசம்பிள் ஆகுதோ அப்போ தான். அப்போது செப்டம்பர் அக்டோபரில் தான் இவங்க என்ன ஆவாங்கன்னா அசம்பிள் ஆவாங்களோ தவிர ட்ரெடிஷ்னலாலாம் இவங்க அப்படி பண்ணுறது இல்லை. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே பாருங்கள், இந்த ட்ரெடிஷ்னலி வேர்ட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பொருந்தாத ஒன்றா இருக்குது. அப்போ இது ஒரு குக்குடு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரியுது. இன்சென்ஸ் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் அசஸ் த கிரெடென்ஷியல்ஸ் ஆஃப் ஆல் யூஎன் மெம்பர் பிஃபோர் சப்மிட்டிங் எ ரிப்போர்ட் டு தி ஜெனரல் அசம்பிளி ஃபார் அப்ரூவல். ஓகே, ஸோ இங்கேயே உங்களுக்கு ஒரு கீவேர்டு கிடச்சிருக்கு பாருங்க, அண்டர் இட் சூப்பர்விஷன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலாக இருக்காது, இந்த இடத்துல ஜெனரல் அசம்பிளியாக இருக்கும். இல்லை இந்த ரிப்போர்ட்டை இங்கே கரெக்டுன்னு இருந்திருந்தா இந்த இடத்துல என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்னு கொடுத்துருப்பாங்க.
அப்போ ரெண்டுமே என்னவா இருக்கு அப்படின்னா கான்ட்ராடிக்டாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களால் அசஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இன்ஃபர்மேஷன் ஒரு சைடு இருந்தாலும் லாஜிக்கல் கெஸ்ஸிங்கில் வரும்போது கெஸ் எடுக்கிறதுக்கான ஸ்கோப்பை நான் சொல்கிறேன். ஓகே. அப்போது ஜெனரல் அசம்பிளிக்கு தான் இவங்க சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் யூஎன் மெம்பர் கண்ட்ரிஸான்னு கேட்டால் ஆல் கரெக்டு தான் இந்த இடத்துல. எல்லா ஆளும் தப்பாக இருக்கிறாங்கன்னு சான்சஸ் கிடையாது. சம்டைம்ஸ் ஆளுன்னு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே. அப்போது ஜெனரல் அசம்பிளிக்கு இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் எஸ். ஓகே. ஸோ அந்த அசஸ்டு ரிப்போர்ட்டை they submit to the General Assembly for approval ன்னு கேட்டால் that particular statement is correct. So answer for this one is 3 only. அப்போ எனக்கு எது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I should want to know about what is the purpose of credential committee. ஸோ இது பேசிக்காக எனக்கு தெரிஞ்சிருக்கணும் within the UN institution. இதை யூ ஷுட் ஃபோக்கஸ். ஓகே. ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது யூஎனை பற்றின பேசிக்ஸ் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஐ எம் ஷோர் அபவுட் இட். ஓகே. ஸோ இதில் எதெல்லாம் கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக கிடச்சிரும். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு யூஎன் கிரெடென்ஷியல் கமிட்டியை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த இன்ஸ்டியூஷனை பாருங்கள். தட் இஸ் இது வந்து ஜியோ சயின்டிஸ்டில் கேட்ட கொஸ்டின். இதுவும் யூஎன்னை வச்சு தான் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரிகர் பண்ணுது. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஆல் தி மெயின் பாடிஸ் எதெல்லாம் சொல்கிறாங்க மெயின் பாடிஸ்னு, யுனைடெட் நேஷன்ஸ் சச் அஸ் ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் were established with the founding of the UN in 1945. ஓகே. அடுத்தது பாருங்க, யுனைடெட் நேஷன் சிஸ்டம்ஸ் comprises not only the main bodies but also many funds, programs and specialized agencies. ஓகே. அடுத்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஆஃப் த யூஎன் சிஸ்டம் ஆர் ஃபண்டட் பை both voluntary and assessed contribution. So we should know what is mean by voluntary and assessed contribution. Then அடுத்து பாருங்க, programs and funds தனியாக எடுத்துக்கிறாங்க. The programs and funds of the UN system are financed only through assessed contribution. So இதுக்கு we should at least know something about these institutions and what is the role and responsibility of each institutions. அப்போ ஃபஸ்ட்டு எல்லா இன்ஸ்டியூஷனும் மேஜரான இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே 1945 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களான்னு தெரிஞ்சிருக்கணும். யூஎன் சிஸ்டம் கீழே எதெல்லாம் வருது, வாட் ஆர் த திங்ஸ் கம்ஸ் அண்டர் தி யூஎன் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் வாட் இஸ் மென் பை ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ், வாட் இஸ் மென் பை ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். நீங்கள் ஒன்ஸ் இது தெரியாத வரைக்கும் தான் நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் தெரிஞ்சிருச்சுன்னா இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே. தென் இன்க்ளூடிங் ட்ரஸ்டிஷிப் கவுன்சிலை சின்ன ட்ரஸ்டிஷிப் கவுன்சிலை ஒன்று கேட்டிருக்காங்க. யூஎன் சிஸ்டம்ங்கிற ஒரு வேர்டு இருந்திருக்கு, ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சின்னு இருந்திருக்கு, அதோட ஃபண்டிங் எப்படி நடக்குதுங்கிறத கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே. அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எல்லா மேஜர் இன்ஸ்டியூஷன்ஸுமே எஸ்டாப்ளிஷ் ஆனது எப்போனா யூஎன் 1945 தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது யூஎன் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் ஆஃப் வாட் அப்படின்னா யூஎன் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் இன்ஸ்டியூஷன்ஸ் வித்தின் தி யூஎன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ யூஎன்னுக்குள்ளே வரக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி, ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸு, இது எல்லாம் இன்க்ளூடட் தான் யூஎன். ஓகே. இன்க்ளூடிங் செக்ரட்டரியேட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், இது எல்லாம் சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூஷன் தான் யூஎன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஐ வில் ஷோ தி சார்ட். ஓகே. ஸோ ஒரு சின்ன டேப்லர் காலம் வித் ரெப்ரஸன்டேஷனோட இருக்கும். தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு நோ தட் ஏரியாஸ். ஓகே. ஸோ அது போதுமானது தான். தென் ஃபண்டிங்கை பொறுத்தளவுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஆஃப் த யூஎன் சிஸ்டம் ஆர் ஃபண்டட் பை போத் வாலண்டரி அண்ட் அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் கேட்டால் வாட் இஸ் மென் பை அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா இட் இஸ் அன் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி ஈச் அண்ட் எவ்ரி கவர்மெண்ட். ஓகே. அது ஒரு மேண்டேட் ஃபார் தி யூஎன் மெம்பர் கண்ட்ரிஸ். யூஎன் மெம்பர் கண்ட்ரிஸ் யூஎனோட பட்ஜெட்டு, ஓகே. ஸோ அவங்களோட ஸ்பெண்டிங் இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி வருஷம் அவங்களுக்கு ஈக்குவலான தேர் கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக வேணாம். மேண்டேட்டடாக அந்த ஃபண்டை என்ன பண்ணி ஆகணும்னா யூஎனுக்கு அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் கொடுத்தாகணும் ஃபார் தேர் ஃபங்க்ஷனிங். ஓகே. ஸோ யூஎனோட ஃபங்க்ஷனுக்காக யூஎன் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்னா ஃபண்டு வேணும். அப்போ அந்த ஃபண்டை எது மூலமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒன்று வாலண்டரி மீன்ஸ், இன்னொன்று அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். இந்த அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கிவன் பை தி ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்னா கண்ட்ரிஸ், ஸ்டேட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு மேண்டேட்டட் கான்ட்ரிபியூஷன். இன் சென்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்னா அந்த கண்ட்ரிஸ் அவங்களுக்கான அமௌண்ட்டை டு தி யூஎன் கொடுத்தாகணும். வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற மாதிரி தான். இண்டிவிஜுவல்ஸோ இல்லை ஒரு என்ஜிஓஸோ இல்லை ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டோ
இதெல்லாம் வருது அப்படின்னா அது வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் ஸ்டேட்டுமே வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணலாம். ஓகே. அப்போ ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ்க்கான ஃபண்ட் எல்லாமே வாலண்டரி அண்ட் அசஸ்டு கான்ட்ரிபியூஷனான்னு கேட்டா எஸ் கரெக்ட் தான். இது தெரியாம நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது, பட் தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட். ஓகே. அடுத்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் ஆஃப் தி யூஎன் சிஸ்டம் ஆர் ஃபைனான்ஸ்டு ஒன்லி த்ரூ அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் கேட்டா இதுதான் தப்பு. ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் ஆஃப் தி யூஎன் சிஸ்டம் ஆர் ஃபைனான்ஸ்டு த்ரூ வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தானோ தவிர நாட் பை அசஸ்டு கான்ட்ரிபியூஷன். ஸோ இது தெரியறதுக்கான ஸ்கோப் நமக்கு பெரும்பாலான பேத்துக்கு முடியாது, பட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அவ்வளோதான். அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்னா என்ன, வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்னா என்ன. யூஎன் சிஸ்டமில் ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு வாலண்டரியா அசஸ்டா இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அப்போ ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வாலண்டரியாகவும் வரும், அசஸ்டு கான்ட்ரிபியூஷனாகவும் வரும். ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிங்கிறது எஃப்ஏஓ, ஐஎஃப்ஏடி, ஐஎல்ஓ, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க், இதெல்லாம் தான் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ்ன்னு சொல்கிறது. ஓகே. ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸும் அதே மாதிரி ஐ வில் ஷோ யூ. ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னா யூஎன் சிஸ்டம். இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி, ட்ரஸ்டிஷிப் கவுன்சிலு, யூஎன் சிஸ்டம், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸு, இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் அபவுட் யூஎன் சிஸ்டம். அப்போ பேசிக்காக இதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யூஎன் அசம்பிளி எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க, யூஎன் சிஸ்டம்னா என்ன, ட்ரஸ்டிஷிப் கவுன்சில்னா என்ன, ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சினா என்ன, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ்னா என்ன, வாலண்டரி அசஸ்டு கான்ட்ரிபியூஷனா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுவும் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதையும் நம்ம கன்சால்டேட் பண்ணிட முடியும். ஓகே. அடுத்து இது ஒரு ஜியோ சயின்டிஸ்டில் கேட்ட கொஸ்டின், ப்ளூ லைன். ஓகே. ஸோ வாட் இஸ் மென் பை ப்ளூ லைன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ட்ரிகர் ஆயிருக்கு. அப்போ வாட் இஸ் மென் பை ப்ளூ லைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் அ லேர்னிங் இக்கோ சிஸ்டம் கிரியேட்டட் பை தி யூஎன் சிஸ்டம் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இன் சென்ஸ் யூஎன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன். ஓகே. இந்த லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனை இன்டகிரேட் பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு லேர்னிங் இக்கோ சிஸ்டம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நெட்வொர்க்டு இன்ஸ்டிடியூஷன் தான் சிஸ்டம் தான் இது. இட் இஸ் டெவலப்டு பை யூஎன் அப்படின்னு சொல்றாங்க, யூஎன் சிஸ்டம் ஸ்டாஃப் காலேஜ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இட் இஸ் செட் அப் பை தி யூஎன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்ஃபர்மிங் தி வித்ட்ராயல் ஆஃப் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ஃப்ரம் தி சவுத் ஆஃப் லெபனான். ஓகே. ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டான்னு கேட்டால் ரெண்டுமே கரெக்ட் தான். இது வந்து ஐ டுக் ஃப்ரம் தி யூஎன் பேஜ். ஸோ ப்ளூ லைன்ங்கிறது இஸ் அன் ஆன்லைன் லேர்னிங் ஹப் கிரியேட்டட் பை யூஎன் சிஸ்டம் ஸ்டாஃப் காலேஜ் டு எக்யூப் ஆல் யூஎன் பர்சனல் அண்ட் பர்சனலைஸ் வித் செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளூ லைன் அப்படின்னு வரும்போது திஸ் இஸ் ப்ளூ லைன். Okay, so it is UN demarcated blue line between the Lebanon, south of Lebanon and Israel. So இதுவும் கரெக்ட் தான். அப்போ ப்ளூ லைன் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட். ஓகே. ஸோ இனி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா ப்ளூ லைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அடுத்து இது பாருங்க, Commission on Crime Prevention and Criminal Justice works under the which one of the following organization கேக்குறாங்க. Okay, so Commission on Crime Prevention and Criminal Justice works under the which one of the following organization அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக 2024 தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் பார்ப்போம். ஓகே. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், இன்கேஸ் நமக்கு ஆன்சரே தெரியாட்டினாலும் ஒரு கெஸ் ஒர்க் போகிறதுக்கான ஸ்கோப் என்னன்னு நான் சொல்றேன். ஓகே. ஸோ கண்டிப்பாக இதில் எதை பார்த்தோன்னே நம்மளால எலிமினேட் பண்ணிட முடியும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு இது கிரைம் ப்ரிவென்ஷனாக இருக்குது. ஓகே. ஸோ கிரைம் ப்ரிவென்ஷன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் நாட் மென்ட் ஃபார் சிவில் டிஃபென்ஸ். ஓகே. ஸோ சிவில் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஓகே. அடுத்து எனக்கு இம்மிடியேட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு யுனைடெட் நேஷன் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இதை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இட் இஸ் நவ் நாட் இன் ஃபங்க்ஷன். ஓகே. இட் இஸ் சஸ்பெண்டட் அஸ் ஆஃப் நவ். ஸோ அப்போது இது இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை அப்படின்னு எனக்கு கண்டுபிடிச்சிட முடியும். இப்போது எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் இஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அனதர் ஒன் இஸ் யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஓகே, ஃபைன். ஸோ கிரைம் ப்ரிவென்ஷன் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரிவென்டிவ் மெக்கானிசம், நாட் ஆன் அட்ஜுடிகேட்டிங் மெக்கானிசம். ஓகே. ஸோ சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன், சுப்ரீம் கோர்ட்னால ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை மானிட்டர் பண்ணுறதோ இல்லை ரெகுலேட் பண்ணுறதுக்கோ ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் அவங்க ஒரு அட்ஜுடிகேட்டரி பாடி. இன் சென்ஸ் ஜுடிஷியல் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஃபார் தி justice. Okay, so justice in the name of adjudication. Okay. அப்போது அவங்க என்னென்னா டே பை ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுறது அவங்களோட அஸ்பெக்ட்லேயே வராது, ஸ்கோப்லேயே இருக்காது. அப்போது ஆப்வியஸ்லி இதை எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர், யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ஆர்கன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன். ஓகே. ஸோ ஒரு 6 ஆர்கன்ஸ் ஆஃப் தி யூஎன் பார்ப்போம். அந்த 6 ஆர்கன்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் ஆர்கனைசேஷன் எது அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். இட் இஸ் அன் 54 மெம்பர் பாடி. ஓகே.
அப்போது இப்படி தான் லாஜிக்கலாக ஒரு வேளை நமக்கு கொஷின் தெரியாட்டினாலும் அரைவ் ஆகணும். ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். இன் சென்ஸ் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா, எப்பயுமே யூசுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் குடுக்கும்போது ஒரு லாஜிக்கல் கெஸ்ஸிங்கில போறீங்க அப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவா இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் மோஸ்ட்லி வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா, தேர் ஸ்கோப் இஸ் கம்பேரிட்டிவ்லி வைடர் தென் தி அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே. அப்போ ஒரு ட்ரஸ்டிஷிப் கவுன்சிலும் வித்தின் தி பார்ட் ஆஃப் யூஎன் தான். பட் இதோட ஸ்கோப் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் தென் தி ஸ்கோப் ஆஃப் யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஓகே. இதுவும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுமே இட் இஸ் பார்ட் ஆஃப் தி யூஎன் தான். பட் இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் தான். ஓகே. அப்போ இன்ஸ்டிடியூஷன்ல எது கொஞ்சம் காமனா அதோட காம்ப்ரிஹென்சிவா ஸ்கோப் அதிகமா இருக்கோ, அத வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த ஆன்ஸர அரைவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தெரியாட்டினாலும் லாஜிக்கல் கெஸ்ஸிங்ல போறதுக்கான ஒரு ஐடியா நான் சொல்றேன். ஏன்னா, இன்டர்நேஷனலைசேஷன பொறுத்தளவுக்கு நாலேட்ஜ் பேஸ்டு ஆப்ஜெக்டிவா நம்ம போகும்போது என்னன்னா, நெறைய இடத்துல ஸ்ட்ரக் ஆயிருவோம். ஏன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க எதிர்பார்த்த மாரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா, நம்ம இப்போ பாலிட்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாலிட்டில இப்போ மணி பில்லோ, ஃபினான்ஸ் பில்லோ டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, அது ஈஸியா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் அப்படின்னு டார்கெட் பண்ணிட முடியும். தட் இஸ் இந்த ஏரியால ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இந்த சாப்டர் படிச்சா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் யுஎனோட ஒரு பேஜ் எடுத்து நீங்க ரீட் பண்ணீங்கன்னா, அதுல எல்லா மேட்டர்ஸும் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அப்போ வெவ்வேறு இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ரிசோர்ஸ பூல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி பூல் பண்ணும்போது கூட நம்ம எதிர்பார்க்குற ஸ்டேட்மெண்ட் அங்க ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குமான்னு கேட்டா, அதுவும் என்ன ஆகுதுன்னா கொஸ்டின் மார்க் ஆகுது. அப்ப அந்த இடத்துல என்னன்னா, நாலேட்ஜும் அந்த லாஜிக்கல் கெஸ்ஸிங்கும் ஒரு இடத்துல நமக்கு இன்டர்பிரட் ஆனா தான் இன்சென்ஸ் ஒரு இடத்துல சின்க்ரனைஸ் ஆனா ரிசல்ட்டை நம்மளால பார்த்துட முடியும். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துலனா கொஞ்சம் லாஜிக்கலா இன்ஸ்டிடியூஷன்ஸை ட்ரை பண்ணும்போது காம்ப்ரிஹென்சிவா அந்த கொஸ்டின்ஸ்ல அப்ரோச் பண்ணும்போது எந்த இன்ஸ்டிடியூஷன் காம்ப்ரிஹென்சிவா இருக்கோ அதுக்கான ஆன்சரை நீங்க யோசிச்சு போட்டு பாருங்க. ஓகே ஃபைன். அடுத்து இது வித் ரெஸ்பெக்ட் டு ஜெனரல் அசம்பிளியோட ரோல் தான். இன்சென்ஸ் ஒரு ஜெனரல் அசம்பிளி எந்தெந்த மேட்டர்ஸ் எல்லாம் த்ரூ பை ரெசல்யூஷன் ஆஃப் 2/3 மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணும், இல்லை எந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஎன் ஜெனரல் அசம்பிளியோட 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ரெக்வயர்டு அப்படின்னு கேட்குறாங்க ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ அப்படி பார்க்கும்போது அட்மிஷன் ஆஃப் நியூ மெம்பர்ஸ் டு தி யூஎன் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். எலெக்ஷன் ஆஃப் தி நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில் எஸ் இட் இஸ். எலெக்ஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் எஸ் இட் இஸ். ஓகே. ஸோ இது எல்லாம் தான் வரும். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் தான். இதுவும் நம்ம பார்க்கலாம். யூஎன் ஜெனரல் அசம்பிளி எந்தெந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ரோல் ப்ளே பண்ணுது, அந்த இடத்துலலாம் எவ்வளோ அதுக்கான மெஜாரிட்டி ரெக்வயர்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவையான கொஷின்ஸ்க்கான இன்புட்ஸ். ஓகே. தட் இஸ் ஏரியா பார்க்க போகிறது. ஓகே ஃபைன். இது சிடிஎஸ் 2024ல கேட்ட கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் 2 ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். ஓகே. ஸோ இப்போது இந்த கொஷின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பெருசாக மேகசின்ஸில் உங்களால் பார்க்க முடியாது இந்த கொஷினை. தட் இஸ் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை. வென் யூஎன் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30வது 25வது பேஜில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு ப்ரொப்போசலை வந்து யூஎன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் இந்த ஆக்டிவிட்டிஸ் தட் இஸ் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இனிஷியேட்டிவை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 25 பேஜ் வரைக்கும் நீங்கள் என்னென்ன நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஓகே. அப்போது ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒவ்வொரு சோர்ஸாக நீங்கள் போய் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது டெஃபினெட்லி காம்ப்ளிகேட் பண்ணிடும் உங்களோட சில ப்ரிப்பரேஷனை. அதுக்கு நீங்கள் 2 தடவை சேர்த்து என்ன பண்ணிட்டு போயிடலாம்னா ஹிஸ்ட்ரியோ பாலிட்டியோ ஜியாகிரஃபியோ ரீட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போது அதுக்கு என்ன மாதிரி அரைவ் ஆகணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, காம்ப்ரிஹென்சிவாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுங்கன்னா ப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல ஆன்சர் அரைவ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் ஏதாச்சும் ஒரு இடத்துல அதோட ஃபியூஸ் ஆகுதான்னு பாருங்கள். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கம் டு அன் அரைவல். ஓகே. அப்போது இதில் காம்ப்ரிஹென்சிவாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎன் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஏஷியான், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ஏஷியான், ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஏஷியான், யூஎன்டிபி அண்டு OECD இப்படி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், காம்ப்ரிஹென்சிவாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸை விட்டுட்டு எதெல்லாம் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரியோ இல்லை ஸ்கோப் லெஸ்ஸராக இருக்கோ அந்த ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்னால் ஆன்சர் அரைவ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கானா அரைவ் ஆக முடியும். ஓகே. அது அந்த 2 இன்ஸ்டிடியூஷனோட இனிஷியேட்டிவ் தான், யூஎன்டிபி அண்ட் OECD தான்.
ஓகே. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, வி ஷுட் கம் வித் சம் லாஜிக். ஓகே. ஏதாச்சும் ஒரு லாஜிக். அதுவும் நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு லாஜிக்க வச்சு தான் இந்த இன்டர்பிரேஷனுக்குள்ள வர்றேன். அப்போ இந்த லாஜிக் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. யூ கேன் டேக் சம் கெஸ் ஒர்க் எடுக்கிறதுனால இந்த இடத்துலலாம் தப்பு இல்ல. ஒரு 5 கொஸ்டின் கெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்னன்னா உங்களுக்கு 3 கிளிக் ஆயிரும். இந்த மாரி ஒர்க் பண்ணி போகும்போது நான் சொல்றது. ஓகே. அப்போ இந்த இடத்துல தட் இஸ் ஆன்சர் இஸ் யுஎன்டிபி அண்ட் OECD தான். இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸ் ஆடிட்டிங் அண்டு டிரான்சாக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் தி 2 நேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இத வந்து மானிட்டர் பண்றதுக்கும், இத கார்லேட் பண்றதுக்கும் தான் இந்த ஒரு ப்ரொபோசல் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. OECDயும், UNDPயும் சேர்த்து. ஸோ, அதனால இந்த கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இது ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகலாமா யுபிஎஸ்சிலனா கேட்கலாம். ஆர்கனைசேஷனா ஒரு வேளை கேட்டுட்டா வெல் அண்ட் குட். அடிச்சுட்டு வந்துருங்க. இல்லைன்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம இது வரைக்கும் கம் அக்ராஸ் பண்ணாத இன்ஸ்டிடியூஷனா இருக்கு அப்படின்னா, உங்களால கெஸ் ஒர்க் பண்ணி என்னால இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கெஸ் ஒர்க்கை எடுங்க. ஓகே. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சி, UNDP அண்ட் OECD. ஓகே ஃபைன். திஸ் ஒன் இஸ் UN ஆர்கனைசேஷன் ஹஸ் நாட் பீன் அவார்டட் தி நோபல் பிரைஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னன்னா தெரியலனா தெரியல தான். ஓகே. ஸோ பட் இதுக்கான ஆன்சர் இட் இஸ் யுனெஸ்கோ. பட் இந்த இடத்துல வி கேனாட் ஏபிள் டு கெஸ். இந்த இடத்துல எடுக்க முடியாது. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம என்ன ஆயிரணும்னா அவே ஆயிரணும். எங்கே எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வி ஷுட் பி வெரி கான்சியஸ். அது எங்கேருந்து வரும் அப்படின்னா த்ரூ பை ப்ராக்டிசிங் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த லாஜிக் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. ஸோ 36 கொஸ்டின் இதுதான். அடுத்து இது நம்ம 2024ல் கேட்ட கொஸ்டின் யூபிஎஸ்சியில் வேர்ல்டு டாய்லெட் ஆர்கனைசேஷனை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் நீங்கள் பெருசாக எந்த மேகசின்லாம் பார்த்துருக்க முடியாது. கேட்டால் என்ன லாஜிக் சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்வச் பாரத் கேம்பெயின் இங்கே போய்கிட்டு இருக்கு 10 வருஷம் முடிஞ்சதுனால, அது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அந்த இன்டர்பிரேஷன்ஸ்லாம் நம்மளால யோசிக்க முடியாது டூரிங் அட் அவர் ப்ரிப்பரேஷன். அந்த ஆர்கனைசேஷன் ஒரு வேளை ஏதோ ஒரு மேகசினில் பார்த்துருந்தா வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளால ஈஸியாக என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னா, கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட்டு சொல்லி நம்மளால போயிருக்க முடியாது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் அப்படின்னு வரும்போது வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம லாஜிக்கலாக தான் இந்த கொஸ்டினை அரைவ் ஆக முடியுமோ தவிர இந்த இடத்துல பியூர்லி நாலேஜ் பேஸ்டாக இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா ஃபெமிலியரான இன்ஸ்டிடியூஷன் இல்லை. ஓகே. சம்வேர் இது என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ரேண்டமாக பிக் அவுட் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்குது. மேகசின்ஸ்லையும் பெருசாக நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இது இல்லை. அப்போது இந்த வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ரீசன் ஓகே ஃபைன் வி கேன் அக்செப்ட். பட் ஸ்டேட்மெண்ட் அது எங்கேயாச்சும் நம்ம ஒரு இடத்துல அரைவ் ஆகணும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்குறாங்க, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஜென்சிஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லி யூஎனோட ஒரு 15 ஏஜென்சிஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு என்னால் பார்க்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன நெக்லெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஓகே. உங்களுக்கு ILO, IMF, IFAD, FPO இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 15 ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் இருக்குது. இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுனாலே உங்களால் எதை டீகோட் பண்ணிட முடியும் அப்படின்னா இது பார்ட் ஆஃப் த UN ஆர்கனைசேஷன் இல்லை அப்படிங்கிறத என்னால் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. எனக்கு வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. யூஎன்ல இது வராதுன்னு தெரிஞ்சால் போதும். ஓகே. அப்போ இந்த இதில் என்னன்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுது. செகண்ட் பாருங்க, வேர்ல்ட் டாய்லெட் சமிட், வேர்ல்ட் டாய்லெட் டே, வேர்ல்ட் டாய்லெட் காலேஜ் ஆர் த இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் டு இன்ஸ்பயர் ஆக்ஷன் டு டேக்கிள் தி குளோபல் சானிடேஷன் கிரைசிஸ். இருக்கலாமானா இருக்கலாம் தான். பெருசாக ஸ்டாப்பர்ஸோ இல்லை எங்கேயும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸோ இல்லை. ஒரு கண்டிஷன் பேசிஸில் அந்த கொஸ்டின் அவங்க டிமாண்ட் பண்ணல. இதெல்லாமே இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கரெக்டானு கேட்டால் தட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அது ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். பெருசாக அங்கே என்னென்னா ஒரு ஸ்டாப்பர்ஸோ இல்லை பெரிய ஒரு டிமாண்டோ அந்த இடத்துல கொஸ்டின்லாம் இல்லை. ஓகே. அடுத்ததை பாருங்க, த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் டு கிராண்ட் ஃபண்ட் டு தி லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு அச்சீவ் தி எண்ட் ஆஃப் ஓப்பன் டிஃபிகேஷன். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. மெயின் ஃபோக்கஸ் கிராண்ட் ஃபண்டா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அதோட பர்பஸோ இல்லை மெயின் ஃபோக்கஸோ என்னவா இருக்க முடியும் அப்படின்னா அது ஏதாச்சும் ஒரு எலிமினேஷன் மெத்தடாக இருக்கலாம். இன்சென்ஸ் the main focus of its function is to grant fund to the least developed countries and developing countries to achieve end of open defecation அப்படின்னு வரும்போது whether they are giving fund அப்படின்னா definitely we will come across it. ஓகே. ஸோ அப்போ ஃபண்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் நார்மலாகவே தெரியுது இல்லையா? இப்போ இந்த கேலி ஃபண்ட் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னா அது எவ்வளோ சீரியஸ் நெகோசியேஷன்ஸ்க்கு போகுது.
யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சில் அங்கே ஒரு ஃபண்டு வருது அப்படின்னா அது எவ்வளோ தூரம் நடக்குது? குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி ஒரு அப்ரூவல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? அப்போ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க, இது ஒரு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு. ஆனால் அதோட மெயின் ஃபோக்கஸ் என்னவா இருக்காது அப்படின்னா, ஃபண்டு கொடுக்கறது மாதிரி இருக்காது. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கிராண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி ராங்காக இருக்கிறதுக்கான ஸ்கோப் அதிகம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 ஒன்லி. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஓகே, இந்த மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி இதெல்லாம் எடுக்கும்போது யூ ஷுட் டேக் அ பிரேக். நான் அதனால தான் அந்த இடத்துல நான் ரவுண்ட் பண்ணுறேன். மெயின் ஃபோக்கஸ் இருக்கிற இடத்துல நான் ரவுண்ட் பண்ணுறேன். கிராண்ட் ஃபண்ட் கொடுக்குற இடத்துல மெயின் பண்ணுறேன். அச்சீவ் தி எண்ட் ஆஃப் ஓப்பன் டிஃபிகேஷனுங்கிறது பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் யூ ஹாவ் டு சர்க்கிள். ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்டாப்பர்ஸ் ஆர் அந்த இடத்துலனா யூ ஷுட் டேக் சம் கான்சியஸ் திங்ஸ் அப்படிங்கிறது பழக்கத்துக்கு வரணும் அப்படின்னு தான் சொல்கிறது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A2 ஒன்லி. ஓகே, அடுத்து இதுவும் 2024 வந்த ஒரு கொஷின் தான். ஓகே, நம்மளோட யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின், ரேண்டமாக கேட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் கிரைண்ட் கவுன்சில். ஓகே, கிரைண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, அதுக்கும் ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்க, உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டு. ஸோ அதில் பிளாக் சி கிரைன் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஸோ அதனால இந்த இன்ஸ்டியூஷனை கேட்டிருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா, இந்த இன்ஸ்டியூஷனும் பெரும்பாலும் என்னென்னா நியூஸ் பேப்பரில் கவர் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷனாக இல்லை. ஓகே, ஆப்வியஸ்லி. அப்போது எப்படி இது நான் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இதையும் இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இன்ஸ்டியூஷனை அப்ரோச் பண்ணுறதுல எந்த இதுவும் இல்லை. இட் இஸ் அப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தேங்க் காட், அது நீங்கள் யூ ஆர் கிஃப்டட். இல்லை அப்படிங்கிற இடத்துல கொஷின்ஸோட நம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நான் கொஷின்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்கோப் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல யூ ஷுட் டேக் சம் கெஸ் ஒர்க். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிமாண்ட் ஆஃப் தி கொஸ்டின் இஸ் 2 things. ஓகே, ஸோ ஒன்று வந்து இந்தியா இஸ் அ மெம்பர் இன் தி இந்தியன் இன்டர்நேஷனல் கிரைண்ட் கவுன்சிலா அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி வந்து பிகம் அ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரைண்ட் கவுன்சில் தான் தே கேன் எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் ரைஸ் அண்ட் வீட்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் ஈவன் பாருங்க, கண்ட்ரி நீட் டு பி அ மெம்பர் ஆஃப் தி இன்டர்நேஷனல் கிரைண்ட் கவுன்சில் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் ஆர் இம்போர்ட்டிங் ரைஸ் அண்ட் வீட். யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, அப்போது கண்டிப்பாக அது என்னவாயிருக்கும் அப்படின்னா WTO-வோட அதிகமாக பேசப்பட்டிருக்கும். ஓகே, ஏன்னா இருக்கிறதுலே WTO தான் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பற்றி பேசுகிறது, அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரெகுலராக நீங்கள் நியூஸ் பேப்பர்லையோ இல்லை உங்களுடைய கன்வென்ஷனல் பேப்பர்லையோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு கண்டிஷன் உள்ள ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு கண்ட்ரி இதில் மெம்பராக இருந்தால் தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வீட் அண்ட் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அது என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப பாப்புலரான ஒரு இன்ஸ்டியூஷனாக ஆயிருக்கும். ஆனால் அது இல்லை. ஓகே, ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறதுக்கும் எந்த கண்ட்ரீஸ்க்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ப்ரொபோஷனேட்டாக ரைட்ஸ் இருக்காது. அப்போ ஆப்வியஸ்லி என்னால் என்னன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட முடியும். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல அரைவ் ஆகணும், 1 இல்லாட்டி நெய்தர் 1 ஆர் 2 போகணும். ஓகே, இந்தியா இஸ் அ மெம்பர் இன் கிரைண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது அது ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. இன்சென்ஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னு போகும்போது இருக்கலான்னே போங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ தான். ஓகே, ஸோ இந்த இடத்துலனா யூ டேக் சம் கெஸ். அப்போது ஏன்னா ஆர்கனைசேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, தெரியல அப்படின்னா எனக்கு கொஸ்டினும் ரொம்ப கம்மியாக தான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துலலாம் இதெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு நம்பர்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நாலேஜை வச்சு கிளியர் பண்ணுறது. ஓகே, பண்ணுறோம். இன்கேஸ் அடுத்த ஸ்டேஜில் ஏதாச்சும் ஒன்று நான் ஸ்டக் ஆகிறேன் அப்படின்னா, இப்போ கிரைண்ட் கவுன்சிலோட தெரிஞ்சிருச்சு, இந்தியா பார்ட்டுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அரைவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு லாஜிக் வேணும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க இதுலேருந்து. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது இது மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ ஃபார் திஸ் ஆன்சர் இஸ் A1 ஒன்லி. ஓகே, ஓகே ஃபைன். இப்போ ஓவராலாக ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு U1 பார்த்தாச்சு. அப்போ U1ல் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு மினிமம் லெவல் ஆஃப் திங்ஸ் நாலேஜ் இருக்கணும் இல்லையா. அப்போ அதை தான் இப்போ நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, U1ஓட சார்ட்டர் எப்போ சைன் ஆச்சு அப்படின்னா 26 நவம்பர் 1945. ஒரிஜினல் மெம்பர்ஸ் 51. இந்தியா ஃபவுண்டிங் மெம்பரா இல்லையா? ஆமாம், இந்தியாவும் ஃபவுண்டிங் மெம்பர் தான். மெம்பர்ஸ் அட் ப்ரெசென்ட் 193. எத்தனை பேர் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணது யார்? சவுத் சூடான் 2011. UN டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? 24. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஓகே, ஃப்ளாக் அடாப்ஷன் பாருங்கள் 1947. இது 1945 இருக்குது, இந்த ஃப்ளாக் அடாப்ஷன் 1947 இருக்குது. லாங்குவேஜஸ் மொத்தம் 5 லாங்குவேஜஸ் இருக்குது. ஒர்க்கிங் லாங்குவேஜ் என்ன? இங்கிலீஷ் அண்டு ஃப்ரான்ஸு. கான்ஸ்டியூஷனில் மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது? 111 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 19 சாப்டர்ஸ் இருக்குது. இது பேசிக்காக இந்த ஒரு ஸ்லைடில் மினிமம் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதோட சேர்த்து அப்படியே கரண்ட் அஃபேர்ஸோட ட்ராவல் ஆகும். ஓகே,
ரீசெண்டாக என்னன்னா இந்தியா பேக்ஸ் பாலஸ்தீன் பிட் ஃபார் ஃபுல் யூஎன் மெம்பர்ஷிப். ஸோ யூஎன் மெம்பர்ஷிப்புக்கு ஃபுல் மெம்பர்ஷிப் அப்படின்னா அப்போ யூஎனோட இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, சாரி பாலஸ்தீனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா அது ஒரு அப்சர்வர். ஓகே, அப்சர்வர் மெம்பர் ஸ்டேட். இன்சென்ஸ் ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா அப்சர்வ் பண்ணலாம். ஒரு நார்மலாக இப்போ நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனே இருக்குது அப்படின்னா மெம்பர்னு ஒன்று இருக்கும், அப்சர்வர் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ பெர்மனன்ட் மெம்பர், அப்சர்வர் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் மெம்பர் அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, டிபேட் டிஸ்கஷன் நடக்கும், ஈவன் ஓட்டிங் பண்ணுறதா இருந்தால் ஓட்டிங் ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கும். இதே இது அப்சர்வர் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், பட் ஓட்டிங் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் அப்சர்வர் மெம்பர் ஸ்டேட்டு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் இன் தி அசம்பிளி ஆர் எனி இன்ஸ்டிடியூஷன். அப்போ இப்போ பாலஸ்தீனுக்கு வந்து அப்சர்வர் மெம்பர் ஸ்டேட்டு தான் இருக்குது அப்படின்னா யூஎன் ஃபுல் மெம்பர் ஸ்டேட்டுக்கான டிமாண்டு கேட்குறாங்க. அப்போது ரைட்ஸ் ஃபார் அப்சர்வர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்குது இப்போதைக்கு கரண்ட்டாக அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஆர்கனைசேஷனோட ப்ரெசிடிங்ஸ் எல்லாத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பட் ஓட்டிங் மட்டும் பண்ண முடியாது. இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ்லனா? எஸ், தே கேன் எஸ்டாப்ளிஷ் மிஷன்ஸ். ஓகே, அடுத்த பெர்மனன்ட் மெம்பர் அப்படின்னு இப்போ பெர்மனன்ட் நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா மொத்தம் 2 கண்ட்ரி தான். ஒன் இஸ் பாலஸ்தீன், அனதர் ஒன் இஸ் வாட்டிகன் சிட்டி. ஓகே, ஸோ இந்த 2 தான் இப்போதைக்கு இருக்குது. சரி, ஃபைன். இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாலஸ்தீன் என்னன்னு பார்த்தாச்சு, ரைட்ஸ் ஆஃப் அப்சர்வர் ஸ்டேட் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போது ஒரு யூஎன் மெம்பர் ஆகிறதுக்கு என்ன க்ரைட்டீரியா? ஹவு டஸ் எ மெம்பர், எ கண்ட்ரி பிகம் எ மெம்பர் ஆஃப் யூஎன்? வாட் இஸ் தி க்ரைட்டீரியா ஃபார் இட்? எனி ப்ரொசீஜர்ஸ் ஆர் எனி ரூல்ஸு, எனி கண்டிஷன்ஸ், க்ரைட்டீரியா, ஜிடிபி இவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒன்றே ஒன்று, யூஎன் நீங்கள் ஒரு பீஸ் லவ்விங் கண்ட்ரியாக இருக்கணும், யூஎன் சார்ட்டராக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேறு பெரிய கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. யூ வாண்ட் டு பி யூ ஹாவ் டு அக்செப்ட் தி யூஎன் சார்ட்டர். ஓகே, அது போக ஒரு பீஸ் லவ்விங் கண்ட்ரியாக இருந்தால் போதும், அதுதான் அவங்களோட டிமாண்டு. ஸோ இதுதான் ஒரு மெம்பருக்கான குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இதை அக்செப்ட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா, இதை அக்செப்ட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா ஒரு கண்ட்ரியை மெம்பர் கண்ட்ரி அக்செப்ட் பண்ணுறது யாரோட வேலைன்னா ஜென்ரல் அசம்பிளியோட வேலை. ஆனால் அதுக்கு யாரோட ரெக்கமெண்டேஷன் வேணும்னா செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன் வேணும். அப்போது 2 முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் இங்கே ரோல் ப்ளே பண்ணுது. ஒன் இஸ் ஜென்ரல் அசம்பிளி, அனதர் ஒன் இஸ் செக்யூரிட்டி கவுன்சில். ஓகே, அப்போது செக்யூரிட்டி கவுன்சில் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன ப்ரொசீஜர்? செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். இன்சென்ஸ் ஒரு ப்ரொபோசல் அஸ் அண்ட் ரெசல்யூஷனாக வருது. ஓகே, இப்போ பாலஸ்தீன் அஸ் அ மெம்பர் கண்ட்ரியாக அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னு செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வருது அப்படின்னா டோட்டலாக செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்படிங்கிறது பெர்மனன்ட் 5 மெம்பர் கண்ட்ரிஸ் அண்டு நான் பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸ். அதான் செக்யூரிட்டி கவுன்சில். டோட்டலி 15 மெம்பர் பாடி அது. ஓகே, ஒரு 15 மெம்பர் கொண்ட ஒரு பாடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஸ்டிடியூஷனில் இப்போது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 9 மெம்பர்ஸ் ஹாவ் டு ஓட் ஃபார் இட், எய்தர் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். ஓகே, ஸோ 9 மெம்பர்ஸ் ஃபேவராக ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அஃபர்மேட்டிவ் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபர்மேட்டிவ் ஓட்டுனா கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. அது 9/15 தான் அஃபர்மேட்டிவ் ஓட்டுன்னு சொல்கிறது. ஒருவேளை அந்த 9/5 இல்லை 15 இல்லாமல் வெறும் அஃபர்மேட்டிவ் ஓட்டுன்னு இருந்தால் அது கரெக்டு தான். ஓகே, ஸோ அப்போ 9/15 அஃபர்மேட்டிவ் ஓட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல 9 மெம்பர்ஸ் ஓகேனா முடிஞ்சு, அந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போது ஏதோ ஒரு கண்ட்ரி என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இதில் யாருக்கு வீட்டோ பவர் இருக்குது அப்படின்னா ரைட் டு வீட்டோ. ஓகே, அக்செப்ட் பண்ணுறதோ ரிஜெக்ட் பண்ணுறதோ யாருக்கு இருக்குன்னா P5 கண்ட்ரிஸ்க்கு இருக்கும். இது பொதுவாக உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கிற ஒன்று தான். ஓகே, ஸோ P5 மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோ பவர் இருக்கும். இன்சென்ஸ் அந்த ரெசல்யூஷனை கேன்சல் பண்ணுறது அவங்களால பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸ் ஃபார் தி P5 கண்ட்ரிஸ். அப்போது P5 கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 10ல் 4 பேரும் அக்செப்ட் பண்ணி இல்லை ஏதோ ஒரு ப்ரொபோஷனேட்டில் வரும்போது 9/15 இருந்தால் அந்த ரெசல்யூஷன் இட் இஸ் பாஸ்ட் இன் தி செக்யூரிட்டி கவுன்சில், முடிஞ்சு. அடுத்து செக்யூரிட்டி கவுன்சிலில் இருந்து அப்படியே இது எங்கே போகுது அப்படின்னா ஜென்ரல் அசம்பிளிக்கு போகுது. இது கிட்டத்தட்ட நம்ம மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி அப்ரூவல், கேபினெட் கமிட்டி அப்ரூவல் இருந்து அப்படியே அந்த பில்லு பார்லிமெண்ட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஜென்ரல் அசம்பிளிக்கு போயிடுச்சு. ஜென்ரல் அசம்பிளியில் இதுக்கான மெஜாரிட்டி என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி. Okay, so 2/3 of the members, if it is accepted, this proposal means that particular country become a member country. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். மெஜாரிட்டி எவ்வளோ 2/3. ப்ரொபோசலுக்கு பேசிக் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் தி சைட் ஆஃப் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், டெசிஷன் ஹேஸ் டு டேக்கன் பை தி ஜென்ரல் அசம்பிளி. இவ்வளோ தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு கண்ட்ரி மெம்பர் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஓகே, அட்மிஷன் ஃபார் த அப்சர்வர் ஸ்டேட்டஸ் அப்படின்னா நான் மெம்பர் யாரெல்லாம் வரலாம்? நான் மெம்பர் ஸ்டேட்ஸ் வரலாம், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வரலாம், அதர் என்டிட்டிஸும் உள்ளே வரலாம். ப்ரொசீஜர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இதுக்கு லைக் மெம்பர் ஸ்டேட் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் மாதிரி எதுவும் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாது யூஎன்ல. இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப என்னன்னா அது ஒரு கன்வென்ஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். பெருசாக எந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் இல்லை. ஜென்ரல் அசம்பிளி அக்செப்ட் பண்ணிக்கிருச்சுன்னா தட் மெம்பர் கண்ட்ரி பிகம் அ
சாரி தட் கண்ட்ரி பிகம் அ நான் மெம்பர் ஸ்டேட், அப்சர்வர் ஸ்டேட்டாக இருந்துக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜெனரல் அசம்பிளி டிசைட் பண்ணுறது தான். ஓகே ஃபைன். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இன்னும் ஒன்று இருக்குது. ஓகே சரி ஃபைன். இப்போ பாலஸ்தீனை அஸ் அ பெர்மனன்ட் மெம்பராக யூஎன் அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இவங்களை எல்லா கண்ட்ரியும் அஸ் அ ஸ்டேட்டாவோ இல்லை கவர்மெண்ட்டாவோ அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னா அது அவசியம் கிடையாது. ஓகே ஸோ யூஎனோட மெம்பர் அக்செப்டன்ஸ் டசன்ட் மீன் தட் இட் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் அ இண்டிபெண்ட் ஸ்டேட் ஆர் கவர்மெண்ட். ஓகே ஸோ யூஎன் ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டோ கிடையாது. அது ஒரு கண்ட்ரியை அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியை அங்கீகரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மெம்பர் கண்ட்ரியில் ஒரு மெம்பர், அவ்வளோதான். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லுவோமே, ஒருவேளை யூஎனில் பாலஸ்தீனுக்கு மெம்பர்ஷிப் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இஸ்ரேல் கண்டிப்பாக பாலஸ்தீனை அஸ் அ ஸ்டேட்டாவோ இல்லை கண்ட்ரியாவோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டாவோ அக்செப்ட் பண்ணிக்கணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. ஓகே அவங்களுக்கானது என்னன்னா யூஎன் அது ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், அவ்வளோதான். ஓகே அப்போ அந்த இடத்துல என்னன்னா யூஎன் என்ன கிடையாதுன்னா ஒரு ஸ்டேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ கிடையாது, இன்னொரு கண்ட்ரியை அத்தாரிட்டியை ரெகக்னைஸ் பண்ணுறது. ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு தெரிய வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜெனரல் அசம்பிளியோட ரோல் என்ன, செக்யூரிட்டி கவுன்சிலோட ரோல் என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு பர்மனன்ட் மெம்பர் எப்படி உள்ள இன்க்ளூட் பண்ணுறது, நான் பர்மனன்ட் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட்ஸ் எப்படி உள்ள இன்க்ளூட் பண்ணுறது, வாட் டைப் ஆஃப் மெஜாரிட்டி ரெக்வயர்ட், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே ஃபைன். சரி இப்போ ஒரு யூஎன்னால ஒரு மெம்பர் கண்ட்ரியை வெளியேற்ற முடியுமா, வெதர் தே கேன் எக்ஸ்பெல் இன்சென்ஸ் நீ இந்த கண்ட்ரியில் இந்த இதுலேருந்து நீ வெளியேற்றப்படுவாய் அப்படின்னு சொல்லி மெம்பர்லேருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் G8ன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யாவை வந்து ஆஃப்டர் கிரிமியா அனெக்சேஷனுக்கு அப்புறம் G7ன்னு மாறிடுச்சு. அந்த மாதிரி யூஎன்னால பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் தே கேன் டூ. ஓகே மேபி எக்ஸ்பெல்டு பை ஜெனரல் அசம்பிளி. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஓகே ஃபைன். சரி இன்னொன்று இப்போ அடுத்த கேள்வி வருது. இப்போ ரீசெண்டாக என்னென்னா யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யுனெஸ்கோவில் இருந்தோ இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருந்தோ வி ஷுட் லீவ் ஃப்ரம் தோஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கண்ட்ரி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனில் இருந்து ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸில் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு ஃபண்ட் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல இருந்தோ வெளியேறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஒரு கண்ட்ரி வாலண்டியராக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் தி யூஎன்லேருந்து வெளியேற முடியுமான்னு கேட்டால் எஸ் தே கேன் டூ. ஓகே பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சியிலேருந்து வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்களால பண்ணிட முடியும். சரி திருப்பி போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டால் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் யுனெஸ்கோலேருந்து வெளியே வந்தாங்க. பைடன் பிரசிடென்ஷியல்ஷிப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி யுனெஸ்கோவுக்கு திருப்பி மெம்பராக உள்ளே வர்றாங்க. அப்போது திருப்பி உள்ளே வர்றதா இருந்தால் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இன்சென்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒரு அமௌண்ட் வந்து டு தி யூஎன் அவங்களோட பட்ஜெட் கொடுக்கணுங்கிறத அந்த டியூவை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வரலாம் தாராளமாக. அப்போது ஒரு கண்ட்ரி ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனில் இருந்து யூஎன் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியவும் போகலாம், உள்ளேயும் வரலாம். கண்டிஷன்ஸ் அந்த டியூவை மட்டும் பே பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டா போதும். ஓகே ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ரீசெண்டாக ஒரு வேளை கேட்குறக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது தான். ஓகே அடுத்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு சீஸ்ஃபயர் பிளானை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் கொண்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ செட்டில்டு. ஓகே ஸோ இப்போ ஒரு பீஸ் பிளான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ரீசெண்டாக என்னென்னா ஹவு டு ரீகன்ஸ்ட்ரக்ட் காசா அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வார் கம் டு ஒன் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது தான். பட் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சீஸ்ஃபயர் பண்ணுங்க இன் பிட்வீன் இஸ்ரேல் அண்டு பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்படின்னா செக்யூரிட்டி கவுன்சிலில் எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஓகே அப்போது ஓட்டிங் சிஸ்டம் இன் செக்யூரிட்டி கவுன்சில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அஃபர்மேட்டிவ் ஓட்டு 9/5, P5 கண்ட்ரிஸ் இஃப் தே செட் எனி ஒன் வீட்டோ பவர் எக்ஸசைஸ் பண்ணாலும் அது போகாது. அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் சீஸ்ஃபயர் ரெசல்யூஷன் இந்த ஓட்டு என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மெம்பர்ஸ் அக்செப்டட் இட், 1 மெம்பர் இஸ் அப்ஸ்டைன் ஃப்ரம் இட். அப்ஸ்டைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டு தான். ஓகே ஸோ யார் அப்ஸ்டைன் பண்ணாங்கன்னா ரஷ்யா அப்ஸ்டைன் பண்ணாங்க. அப்போது அப்ஸ்டைன் அப்படிங்கிற இடத்துல ரிஜெக்ட் ஆயிருமா ஓட் அப்படின்னா ரிஜெக்ட்லாம் ஆகாது. அப்ஸ்டைன் மீன்ஸ் தே ஆர் நாட் வில்லிங் டு ஓட். தட் இஸ் அப்ஸ்டைன் டசன்ட் மீன் தட் இட் இஸ் ரிஜெக்டட். ஓகே ஸோ அப்ஸ்டைன் அப்படிங்கிறது நியூட்ரலாக இருக்கிறது தான். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன 14 மெம்பர் கண்ட்ரிஸ் இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணதுனால இது ஒரு முக்கியமான ஒரு ரெசல்யூஷனாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கப்படுது.
அப்போ செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான மெஜாரிட்டியை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அந்த செக்யூரிட்டி கவுன்சில் பாஸ் பண்ண ரெசல்யூஷன் இட் இஸ் பைண்டிங்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் பைண்டிங். ஸோ அது தெரிஞ்சிருந்தா போதும். வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ரெசல்யூஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு வேளை கொஸ்டின் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. அடுத்து பாருங்க, இப்போ தான் யூஎனோட ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். ஓகே, ஸோ யூஎன் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் என்ன பேசிஸில் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு 6 ஆர்கன்ஸ் யூஎன்ல இருக்குது. ஓகே, ஸோ ஒன் இஸ் ஜென்ரல் அசம்பிளி நம்ம பார்த்தாச்சு, செக்யூரிட்டி கவுன்சில் அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் பார்த்தாச்சு, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் இருந்துச்சு, இப்போ சஸ்பெண்டட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபார் அட்ஜுடிகேஷன், அனதர் ஒன் இஸ் செக்ரட்டரியேட் ஃபார் தேர் அசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு 6 ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎன். இதோட சேர்த்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎன்குள்ளே இன்க்ளூட் ஆகுறாங்க. அந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஆர் நத்திங் பட் இங்கே தான் எஃப்ஏஓ, ஐஎஃப்ஏடி, ஐஎல்ஓ இது எல்லாமே. ஏன்னா கொஸ்டின்ஸ் ஒரு வேளை கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்த்தோம், ஏபிசிடி ஃபார்மேட்டில் பார்த்தோம். ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃபைன். சரி, இப்போ ஜென்ரல் அசம்பிளி கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன். இந்த இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜரான ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கு. மொத்தம் 6 ஆர்கன்ஸ் இருக்குது, 15 ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் இருக்குது. சரி, இது மட்டுமே யூஎன் சிஸ்டமா? இது எல்லாத்தையும் சேர்த்து யூஎன் சிஸ்டம் நம்மளால சொல்லிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் காம்ப்ரிஹென்சிவாக யூஎன் சிஸ்டம் என்லார்ஜ் ஆகுது. அப்போ எதெல்லாம் சேர்ந்து யூஎன் சிஸ்டம் ஆகுது அப்படின்னா இந்த யூஎன் + 6 ஆர்கன்ஸ், இந்த 15 ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸு, அதுக்கப்புறம் 24 ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸு, இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னா யூஎன் சிஸ்டம். தட் இஸ் இதுதான் யூஎன் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ஒரு சார்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சும்மா இதை மட்டும் கூட பார்த்துட்டு போனீங்கன்னா கூட போதும். ஓகே, ஸோ இதில் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்துருதா, இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் இருக்கா, இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸில் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷனோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேணாம். ஏன்னா இது கன்வென்ஷனல் கொஸ்டின்ஸை உடைக்கிறதுக்கு பேசிக்காக இருக்கும். இன்சென்ஸ் கன்வென்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ், அதை உடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸோட ரோல் தெரியும் போது நமக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூஎன்டிபி, யூஎன்இபி, யூஎன்எஃப்பிஏ, யூஎன் ஹேபிடேட், யூனிசெஃப், வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இது ஒன்லி த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான் பார்த்துருப்போம். ஓகே, இது த்ரூ பை அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் அண்ட் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஒரு இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இது ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த நோட் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. சும்மா கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்குது, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இந்த ஆர்கன்ஸ், ஓகே, இது 6 ஆர்கன்ஸ் இருக்குது. இந்த சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு போங்க, வேறு எதுவும் வேணும். ஓகே, இதில் தனியாக பிரித்து மட்டும் நான் அந்த ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை மட்டும் தனியாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தனியாக நான் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஷினை கிராக் பண்ணுறதுக்கு ஈஸி. இந்த இதை வச்சு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். பின்னாடி பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த ஒரு சாப்டர் இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து ஜென்ரல் அசம்பிளியை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட் இஸ் அன் 193 மெம்பர் கண்ட்ரி. லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணது சவுத் சூடான் 2011. ஈச் கண்ட்ரிக்கு என்ன இருக்கும், 1 ஓட்டு இருக்குது. டோட்டலி 5 மெம்பர் என்ன பண்ணலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் 1 ஓட்டு தான். ஓகே, ஸோ அப்போ எந்தெந்த டெசிஷன்ஸ்லாம் அவங்க எடுப்பாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, ஃபைன். நான் பர்மனன்ட் மெம்பர்ஸை செக்யூரிட்டி கவுன்சிலில் எலெக்ட் பண்ணுறது இவங்க தான் பண்ணுறாங்க. எலெக்ஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், 3வது இன்ஸ்டியூஷன் பார்த்தோம் இல்லையா, ஜென்ரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், செக்ரட்டரியேட் இருக்குல்ல, இதில் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இருக்கு இல்லையா, இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலை வந்து மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அசம்பிளி தான் எலெக்ட் பண்ணும். அதே மாதிரி எலெக்ஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் அவங்க தான் பண்ணுறாங்க. நியூ மெம்பர்ஸ் டு தி யுனைடெட் நேஷன்ஸும் இவங்க தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ரைட்ஸ் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் மெம்பர்ஷிப்பை சஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. எக்ஸ்பல்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. கொஸ்டின் ரிலேட்டட் டு தி ட்ரஸ்டிஷிப் சிஸ்டம். ஸோ இது எல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க. ரெக்வயர்ட் மெஜாரிட்டி அப்படிங்கிற 2/3 ஆஃப் மெஜாரிட்டி. அப்போ இதுதான் ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு நமக்கு. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் மெஜாரிட்டி எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது இதை பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இது இந்த ஒரு ஏரியா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அடுத்து இது ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெருசாக இல்லை. அது சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, மிலிட்ரி கான்ஃப்ளிக்ஸை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்ஸ் தான் இருக்கும். இந்த ஏரியாஸ் ரொம்ப பெருசாக தேவையில்லை. ஓகே, அது போக ஜென்ரல் அசம்பிளி எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு டிசம்பரில். ஓகே, வருஷத்தில் ஒரு வருஷம் மீட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எனி ரெசல்யூஷன்ஸோ கன்வென்ஷன்ஸோ இல்லை எனி டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அங்கே ஜென்ரல் அசம்பிளியில் தே வில் டேக் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஓட். ஓகே, சரி, இது தாண்டி வேறு எப்பயாச்சும் நான் அசம்பிள் ஆவாங்களா அப்படின்னா
2 கண்டிஷன்ல அசெம்பிள் ஆவாங்க. ஒண்ணு ஸ்பெஷல் செஷன் சொல்லியோ, இல்ல எமர்ஜென்சி ஸ்பெஷல் செஷன்ஸ்னோ சொல்லி என்ன ஆவாங்கன்னா அசெம்பிள் ஆவாங்க. ஆனா அந்த 2ம் இன்டேக் பண்றது யாருன்னா, இன்வோக் பண்ற செக்யூரிட்டி கவுன்சில் இன்வைட் பண்ணணும். ஓகே. ஸோ எனி டெசிஷன்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆர்டினரி செஷன்ஸை விட்டுட்டு மற்ற செஷன்லாம் என்னன்னா இன்வைட் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் மாதிரி தான் இதுவும் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. ஸோ அப்போ அது மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் செஷன்ஸ் இன்வைட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். யார் பண்ண முடியும்? செக்யூரிட்டி கவுன்சில் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல வி ஷுட் நோ அபவுட் தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் மெட். ஏன்னா ஒரு தடவை கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு கிரெடென்ஷியல் கமிட்டி எத்தனை தடவை இன்வைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். அடுத்து யூஎன் ஜெனரல் அசம்பிளிக்குள்ள இருக்கக்கூடிய 6 மெயின் கமிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது அவசியம் இல்லை. ஓகே. ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பெருசாக இங்கே எதுவும் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. தென் செக்யூரிட்டி கவுன்சில் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்கஸ்டு தான். ஓகே. ஸோ 15 மெம்பர் பாடி, 11 தான் ஒரிஜினலாக இருந்துச்சு. P5 கண்ட்ரிஸ் யார் இருக்கா, ரெப்ரசன்டேஷன் எப்படி நடக்குது, நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு 2 இயர்ஸ் டேர்மு பேஸ்ட் ஆன் தி ஜாகிரபிக்கல் ரெப்ரசன்டேஷன், எவ்ரி இயர் 10 இயர் மெம்பர்ஸ் மாறுவாங்க. ஸோ இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறது இந்த காம்பினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த 10 கண்ட்ரியை. ஓகே ஃபைன். செக்யூரிட்டி கவுன்சில் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து மீட்டிங்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெகுலர் மீட்டிங்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது சேம். அங்கே யூஎனோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்டு, இன்கேஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் ஏதாச்சும் இருக்குனாலோ, இல்லை த்ரெட்டு அக்ரெஷன் ஏதாச்சும் இருந்தாலும் அதை ஓவர் ரூல் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஒன்றும் பெருசாக அங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை. அது போக இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட் இஸ் 50 மெம்பர் பாடி. ஓகே. ஸோ மெயின் ஃபோரம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக், சோஷியல் அண்ட் அதர் மேட்டர்ஸ் இவங்க தான் பார்த்துக்குருவாங்க. ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் ஆல்ரெடி நான் சொன்னேன், இட் இஸ் சஸ்பெண்டட் அப்படின்னு சொன்னேன். ஓகே. இந்த ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னா, டீகாலனைசேஷன் நடந்துச்சு இல்லையா? டீகாலனைசேஷன் நடந்தப்போ ப்ராப்பராக அந்த கண்ட்ரி இட் இஸ் கிவன் டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி டெமோக்ரட்டைஸ் பீப்புள் அப்படிங்கிறது தான் அந்த ரோல். ஓகே. அந்த ட்ரஸ்டிஷிப் கவுன்சிலோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அதுதான். தட் இஸ் நத்திங் பட் ஃபார்மர் காலனிஸை வந்து என்னென்னா தே ட்ரை டு கெயின் இண்டிபெண்டன்ஸ். ஓகே. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் போகக்கூடிய கண்டிஷனில் ப்ராப்பராக அது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ரைட் ரூலர்ஸ் போகணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரஸ்டிஷிப் கவுன்சில்ங்கிறது ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆஃப் லேட் இப்போ எல்லா கண்ட்ரீஸுமே டீகாலனைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாவு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி தான் 1994 இதாச்சு. ஓகே. ஸோ அப்போது இந்த ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் நோ, இட் இஸ் சஸ்பெண்ட். ஓகே. ஆனால் இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மேஜராக செக்ரட்டரியேட்டோட ரோல் என்னவா இருக்கும்? அசிஸ்ட் பண்ணுறது தான். யூஎன் சிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த இன்ஸ்டியூஷனுக்கு அசிஸ்ட் பண்ணுறது தான் இந்த செக்ரட்டரியேட்டோட ரோல். இதுக்காக தான் இந்த யூஎன் சிஸ்டம் காலேஜ் ப்ளூ லைன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கன்ஸ். அதுக்கப்புறம் கிரெடென்ஷியல் கமிட்டி நான் ஆல்ரெடி சொன்னது தான். கிரெடென்ஷியல் கமிட்டி அப்படிங்கிறது அதோட ரோல் ரொம்ப சிம்பிள். வெதர் தட் பர்டிகுலர் கண்ட்ரி ஒர்க்கிங் ஆன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி யூஎன் சார்ட்டர் ஆர் நாட் அப்படிங்கிறத தே ஷுட் சப்மிட் அண்ட் ரிப்போர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கிரெடென்ஷியல் கமிட்டி. கிரெடென்ஷியல் கமிட்டி ஸ்டடி தோஸ் ரிப்போர்ட் அண்ட் ரெக்கமெண்ட் டு தி ஜெனரல் கவுன்சில் தட் கண்ட்ரி இஸ் அபைட் டு தி பிரின்சிபல் ஆர் நாட் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த கிரெடென்ஷியல் கமிட்டியோட ரோல். ஓகே. அப்போது இது எத்தனை மெம்பர் பாடி அப்படின்னா இது ஒரு 9 மெம்பர் பாடி. ஓகே. ஸோ இந்த 9 மெம்பர் பாடியில் 3 மெம்பர் என்னென்னா பெர்மனண்ட்டாகவே இருப்பாங்க. தட் இஸ் ரஷ்யா, சைனா அண்டு யூஎஸ். அதர் 6 மெம்பர்ஸ் என்ன ஆவாங்கன்னா எலெக்ட் ஆவாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு தடவையும் எலெக்ட் ஆவாங்க. இந்த கிரெடென்ஷியல் கமிட்டி எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுனா இட் இஸ் கம்ஸ் அண்டர் தி ஜெனரல் அசம்பிளி கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். The committee is mandated to examine the credentials of the representatives of member states and to report to the General Assembly. So recent நான் ஏன் இதை கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்லியாச்சு. இது இவ்வளோதான் யூஎன் கிரெடென்ஷியல் கமிட்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து கோர்ட் அண்ட் ட்ரிபுனல்ஸ். கோர்ட் அண்ட் ட்ரிபுனல்ஸை பொறுத்தளவுக்கு ஆஃப் லேட் நிறையா நியூஸஸில் இருக்குது. ஒன்று இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இஸ்ரேல் மேலே இம்போஸ் பண்ண அலிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜினோசைட். இன்னொன்று ரீசெண்டாக அர்மேனியா அசர்பைசான் கான்ஃப்ளிக்ட் இன் தி நர்கோனா அண்ட் காராபாக் ரீஜியன். ஸோ இதில் அங்கே இருக்கக்கூடிய எத்னிக் கிளென்சிங் நடக்குது அப்படின்னு சொல்லி தே ரீச் டு தி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்க்கும்போது பேரலாக என்னென்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டையும் பார்த்துட்டு போயிருங்க. ஓகே. ஸோ இதில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இட் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் யூஎன்னு கேட்டால் எஸ், அந்த 6 ஆர்கன்ஸில் யூஎனில் இது இருக்குன்னு சொன்னோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? ஹேக்யூ. டோட்டல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் 15. யார் எலெக்ட் பண்ணுறா? ஜெனரல் அசம்பிளி. மெஜாரிட்டி எப்படி டெசிஷன் பண்ணுறாங்க? வித் ரெஸ்பெக்ட் டு 9 ஜட்ஜஸ். அங்கே பார்த்தா அந்த அஃபர்மேட்டிவ் நம்பர்ஸ் தான்.
அடுத்து ஜூரிஸ்டிக்ஷன், 2 ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஒன்னு கண்டென்டியஸ் கேசஸ், இன்னொன்னு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். கண்டென்டியஸ் கேசஸ பொறுத்தளவுக்கு யாரு இதுல அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் மாரி வச்சுக்கோங்க. இதுல யார் தான் போய் ரீச் பண்ண முடியும்னா, ஸ்டேட் மட்டும் தான் போய் அப்ரோச் பண்ண முடியும். ஒன்லி ஸ்டேட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ரோச் பிஃபோர் த கோர்ட். கண்டென்டியஸ் கேசஸ்க்கு யாருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாதுன்னா, என்ஜிஓஸோ, கார்பரேஷன்ஸோ, பிரைவேட் என்டிட்டிஸோ இவங்களுக்குலாம் இந்த ரைட்ஸ் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலோ இல்ல கார்பரேட்டோ, என்டிட்டிஸோ யாரும் போய் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்ரோச் பண்ண முடியாது வித் ரெஸ்பெக்ட் டு கண்டென்டியஸ் இஷ்யூஸ். ஒன்லி யார் மட்டும் தான் பண்ண முடியும்? மெம்பர் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் போய் அப்ரோச் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வைசரி ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அந்த 16 ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ், இங்கே 15 மாற்றிக்கு 15 ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா, யுனைடெட் நேஷன் ஃபேமிலி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் தேர் அட்வைஸ் போய் கேட்பாங்க. இதை பொறுத்தளவுக்கு இட் இஸ் பைண்டிங். இது கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கான்ஸ்டியூஷனில் சொல்கிற மாதிரி. இது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தவரை இட் இஸ் நாட் பைண்டிங். ஓகே, ஸோ இது இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனை டிசைட் பண்ணுற ஒன்று. அதுக்கப்புறம் கோர்ட்டோட டெசிஷன் பைண்டிங்கான்னு கேட்டால் எஸ் பைண்டிங் தான். செட்டில்மெண்ட்டுன்னு பார்த்தா 2 நேஷன்ஸ்க்கு நடுவில் தான். டிஸ்பியூட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் இனிஷியேட்டிவ், ஃபர்தர் அப்பீல் போகலாமான்னா ஃபர்தர் அப்பீல் இருக்காது. ஓகே, ஸோ டிஸ்பியூட் ஆன் இட்ஸ் ஓன் இனிஷியேட்டிவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் சோமோட்டோவோ கேசஸ் எடுத்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னால பண்ண முடியுமானா சோமோட்டோ கேசஸ் எடுத்து பண்ண முடியாது. பைண்டிங்கான்னு கேட்டால் பைண்டிங் தான், பட் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு யார் ஃபோர்ஸ் கிடையாது அவங்கள்ட்ட. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் கொஞ்சம் குயிக்காக போகிறதுக்கான காரணம் இது எல்லாமே ஓரளவுக்கு ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு இது வித் ரெஸ்பெக்ட் டு ரோம் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. யூஎன் டிப்ளமேட்டிக் கான்ஃபரன்ஸ் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இந்தியா மெம்பரான்னு கேட்டால் இந்தியா மெம்பர் இல்லை. இதில் யார் கேஸ் ஃபைல் பண்ணலாம்னா ஸ்டேட்டை தவிர இண்டிவிஜுவலும் ஃபைல் பண்ணலாமான்னு கேட்டால் ஃபைல் பண்ணலாம். டிஃபரன்சஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி யூஎன் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் இருக்குது இங்கே கையில் இருக்குது. ஓகே, பார்த்துக்குங்க. அடுத்து யூஎன் சார்ட்டர் அப்படிங்கிறது இந்த 99 மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 99. ஏன்னா இது வந்து ஸ்பெஷலாக யார் இன்வோக் பண்ணது அப்படின்னா செக்ரட்டரி ஜெனரல் இன்வோக் பண்ணியிருக்காரு. இது ஒரு ப்ரிவிலேஜ் ஃபார் தி செக்ரட்டரி ஜெனரல். எனி அன்கண்டிஷனல் சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா அப்போ இந்த ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணலான்னா ஹி பிரிங் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில் ஆர் ஜெனரல் கவுன்சில் கொண்டு வந்து அந்த அட்ரஸ் பண்ண முடியும். இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் சீரியஸாக பாருங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஒரே விட பண்ணியிருக்காங்க. 1970 விட பண்ணியிருக்காங்க. ஓகே, 1960s. அதுக்கப்புறம் இப்போ தான் இன்வோக் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பிளேஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 99 ரொம்ப சிம்பிள். செக்ரட்டரி ஜெனரல் இப்போ எனி பப்ளிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிகல் தான் இது. ஓகே, ஸோ செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அந்த மேட்டரை கொண்டு வரதுக்கான ஒரு ப்ரொப்போசல் தான். ஃபைன். ஸோ இதோட என்ன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன்னை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்சென்ஸ் இவ்வளோ போதும், இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். நீங்கள் யூஎன்னை பற்றின கொஷின்ஸ் எது வந்தாலும் 1 or 2 கொஷின்ஸ் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. கன்வென்ஷனல் பார்ட்லேருந்து ஒரு கொஷின் வருது அப்படின்னா இந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும், நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னா அட்ரஸ் பண்ணிட முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதுவும் பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை அப்ரோச் பண்ணிடலாம். கொஷினை அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் லாஜிக்கலாக எப்படி ஒரு கொஷின் அரைவ் ஆகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு இதில் இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் எதன் ரெலவெண்ட்டான ஏரியாஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சுக்கிட்டு இந்த கொஷின்ஸ் இந்த ஏரியாஸில் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்லேருந்து ஒரு கொஷின் டிஃபால்ட்டாக வந்துடும். அப்போ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஐ ஹோப் ஒரு 50 to 1 hour கிட்ட யூஎன்னை பற்றி பார்த்துருப்போம். டெஃபினட்டாக யூஎன்னில் இதுக்கு மேலே கொஷின்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை, பேசிக்காக சொல்கிறேன். ஏன்னா கேட்கணும் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாஸில் இருந்தால் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகே, ஸோ அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஏரியாஸ். இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் பொதுவாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா ப்ரெடிக்ஷன் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்சென்ஸ் ரொம்ப ரேண்டமாக தான் இந்த கொஷின்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா பிளேஸ் பண்ணுறாங்க. அப்படி பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன்ஸ் முக்கியமாக இருக்கிறத ஒரு இடத்துல எடுத்துட்டாலும் இங்கேயும் கொஞ்சம் நம்ம எதனால இந்த கொஷினை டீகோட் பண்ணுறது முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலான சில அசம்ஷன் வச்சு தான் இங்கேயும் நம்ம டீகோட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஓகே, வருஷம் ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கன்வென்ஷன்ஸ் வச்சு ஒரு கொஷின் வந்துடுது. அப்போது 2022 கேட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைன். யுனைடெட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அண்ட் தி அபார்டே ஃபவுண்டேஷன் ஹவ் ரீசென்ட்லி ரெகனைஸ்ட் ஹைதராபாத் அஸ் அ 2020 Tree City of the World. Okay, fine. Hyderabad was selected for the recognition for a year following its commitment to grow and maintain the urban forest.
ஓகே. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் மென்ஷனிங் ஹியர் 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒன் இஸ் யுனைடெட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அனதர் ஒன் இஸ் அர்பார் டே ஃபவுண்டேஷன். இது ஒன்று. அடுத்து ஹவ் ரீசென்ட்லி ரெகனைஸ்டு ஹைதராபாத் தானா இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டா தெரிஞ்சிருக்கணும். அஸ் அ ட்ரீ சிட்டி ஆஃப் தி வேர்ல்டா? ஓகே ஃபைன். அடுத்து ஹைதராபாத் வாஸ் செலக்டட் ஃபார் த ரெகனைசேஷன் ஃபார் அ இயர் ஃபாலோயிங் இட்ஸ் கமிட்மெண்ட் டு க்ரோ அண்ட் டு மெயின்டைன் தி அர்பன் ஃபாரஸ்ட். இதில் எனக்கு பெரிய ஸ்டாப்பர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஹைதராபாத் வாஸ் செலக்டட் ஃபார் தி ரெகனைசேஷன் ஃபார் அ இயர் ஃபாலோயிங் இட்ஸ் கமிட்மெண்ட் டு க்ரோ அண்ட் மெயின்டைன் தி அர்பன் ஃபாரஸ்ட். ஹைதராபாத் இல்லை அப்படின்னா ரெண்டுலேயுமே ஹைதராபாத் இருக்குது. ஓகே, இந்த பர்டிகுலர் கொஷினை பொறுத்தளவுக்கு இது லாஜிக்கலாக பார்க்குறத விட நாலேஜ் ஃபர்ஸ்ட் வைஸ் பார்த்துடலாம். நாலேஜ் பர்ஸ்பெக்டிவில் இந்த கொஷின்ஸை எங்கேயாச்சும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கம் அக்ராஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இல்லை, கம்மி. ஏதோ ஒரு ஹைதராபாத் சிட்டி நியூஸஸில் மட்டும் இது கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இதை என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் பேஸ்டு ஒரு திங்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அக்கேஷ்னலாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்ணில் மாட்டினா தான். ஆனால் இதை கொஞ்சம் லாஜிக்கலாக கெஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த ஃபார்மெட்டை பொறுத்தளவுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது இந்த இடத்துல 2 ஸ்டேட்மெண்ட்லையுமே காமனாக இருக்கக்கூடிய விஷயம் ஹைதராபாத் இருக்குது. ஸோ ஹைதராபாத் சிட்டியை வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ 2மே ஸ்டேட்மெண்ட் தப்பாக போயிருந்திருக்கும். அப்போ ஹைதராபாத் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ ஹைதராபாத்தா இல்லை வேறு எதுவும் ஸ்டேட்டா அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்போ இதில் ஹைதராபாத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்லேயுமே இதில் பெருசாக அதுக்கப்புறம் ஸ்டாப்பர்ஸ் கிடையாது. பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் இட்ஸ் கமிட்மெண்ட் டு க்ரோ அண்ட் மெயின்டைன் அர்பன் ஃபாரஸ்ட், தட்ஸ் ஆல். அதில் ஒன்றும் பெருசாக டிமாண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு டிஃபால்ட்டாக என்னென்னா கரெக்டுங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. யுனைடெட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அண்ட் அர்பார் டே ஃபவுண்டேஷன் அவர் ரீசென்ட்லி ரெகனைஸ் ஹைதராபாத் அஸ் 2020 ட்ரீ சிட்டி ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை பொறுத்தளவுக்கு பேரலான இன்ஸ்டியூஷன் இல்லை அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு இன்ஸ்டியூஷனை பிளேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆர்கனைசேஷன் பேஸ்டு ஒரு கொஷின்ஸ் வருது அப்படின்னாலே மோஸ்ட்லி அந்த ஆர்கனைசேஷன் என்னவாகிறதுக்கான ஸ்கோப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாக தான் அதிகமாக இருக்குது. அது நீங்கள் பிஒய்க்யூஆஸ் கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணும்போது தெரியும். ஓகே ஃபைன். இப்போது கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறதா இருந்தால் நம்ம மைண்ட் செட்டில் எது டக்குன்னு ஸ்பார்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ தான் ஸ்பார்க் ஆகும். ஸோ யுனெஸ்கோ வந்து யூஸ்வலாக என்னென்னா ஒரு பிளேஸவோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டவோ இல்லை ஏதோ ஒரு அஸ்பெக்டை என்ன பண்ணுவாங்கன்னா ரெகனைஸ் பண்ணுற இன்ஸ்டியூஷன் அவங்களா தான் இருப்பாங்க. அப்போது ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குமா அப்படின்னா அது செகண்ட். பட் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் கொடுக்கலாம், இதுக்கான ஸ்கோப் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் யுனைடெட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட், இட் இஸ் அண்ட் ஃபண்டிங் ஏஜென்சி. ஸோ ஃபண்டிங் ஏஜென்சி எந்த இடத்துலையும் ரெகனைஸ் பண்ணுமா ஒரு சிட்டியை அப்படின்னா மேபி ஒரு கண்டிஷனாக வேணால் இம்போஸ் பண்ணலாம். இன்சென்ஸ் இந்த ஃபண்டிங் கொடுக்கணும் அப்படின்னா அர்பன் ஃபாரஸ்ட் கவர் இவ்வளோ தூரம் 33% இருந்தால் தான் இந்த ஃபண்டு வந்து பெர்மிசபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்டில். அங்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இந்த கண்டிஷன் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். பட் ரெகனைசேஷன் வரும்போது அப்போ அவங்களுக்கான ரோல் அந்த இடத்துல இருக்குமான்னு கேட்டால் இட் இஸ் வெரி மினிமல் தான். ஓகே, ஸோ அப்போது யூஎன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்டோ இல்லை அர்பார் டே ஃபவுண்டேஷன்லையோ எனக்கு என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தப்பாக இருக்கிற ஸ்கோப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்சென்ஸ் ரெகனைசேஷன் வருது, இங்கே கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு வருது, கண்டிஷன்ஸாக இருந்தால் பரவாயில்ல, தே ஆர் ரெகனைஸ்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கொஷின்ஸ்க்கு இந்த ஆன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ எது வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆக்சுவல் ஆன்சர் FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் தியர் பேஜ். அந்த ட்ரீ சிட்டி ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு போட்டிங்கன்னா இதுதான் வருது. ஆனால் இது நீங்கள் ஒவ்வொரு பேஜாக போயெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ லாஜிக்கலாக எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அரைவ் ஆகணும். அப்போ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டியூஷனை கொடுத்து தப்பு பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஆல்ரெடி நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா கிரெடென்ஷியல் கமிட்டியை பார்த்தோம். கிரெடென்ஷியல் கமிட்டியில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா ஜென்ரல் அசம்பிளி இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி ஒரு இடத்துல இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கொஸ்டினை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃபைன். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், 2023 கொஸ்டின். ரீசென்ட்லி all the countries of the United Nations have adopted first ever compact for international migration, the global compact for safe, orderly and
ரெகுலர் மைக்ரேஷன். ஓகே, ஸோ இந்த கன்வென்ஷனை எல்லாருமே யுனைடெட் நேஷனில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட அப்ஜெக்டிவ் அண்ட் கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஜிசிஎம் ஆர் பைண்டிங் ஆன் தி யூஎன் மெம்பர் கண்ட்ரிஸ். பைண்டிங்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதாவது இது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பைண்டிங்னா இன்சென்ஸ் ராட்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, இஃப் இட் இஸ் வயலேட்டட் மீன்ஸ் தே வில் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். ஓகே, லீகல் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அடுத்து மூணாவது பாருங்க, ஜிசிஎம் அட்ரஸ் தி இன்டர்னல் மைக்ரேஷன் ஆர் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பீப்புள் ஆல்சோ இன் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு கன்வென்ஷன், ரீசெண்டாக இம்போஸ் பண்ண கன்வென்ஷன். ஏன்னா ரெகுலராக இப்போ மைக்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கிறனால இந்த கன்வென்ஷனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஷினாக ட்ரிகர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களாமே. ஸோ இந்த கன்வென்ஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இந்த கன்வென்ஷன் நான் பார்க்கல. ஓகே, ஸோ இந்த கன்வென்ஷனுமே பெருசாக எங்கேயும் என்னென்னா ஃபெமிலியாரிட்டி இல்லாத ஒரு கன்வென்ஷன் தான். மைக்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கிறனால இந்த கன்வென்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கன்வென்ஷன் பைண்டிங்காக இல்லையா அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த கன்வென்ஷன் எதை பற்றி டீல் பண்ணுது அப்படிங்கிறதையும் என்னால் புரிஞ்சிருக்க முடியணும். மூணாவது ஆல் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸுமே இதை அக்செப்ட் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா, யுனைடெட் நேஷன் ஹவ் அடாப்டட் த ஃபர்ஸ்ட் எவர் காம்பேக்ட் இன்டர்நேஷனல் மைக்ரேஷன். ஓகே, பட் எல்லா கண்ட்ரிஸும் இந்த கன்வென்ஷன் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் தட் இஸ் ராங். எல்லா கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ண கிடையாது. ஒரு 145 கண்ட்ரிஸ் தான் இதுக்கு ஓட் பண்ணாங்க. ரிமைனிங் தேர் அப்ஸ்டைன் ஃப்ரம் தி ஓட்டிங். ஓகே, அது போக இந்த கன்வென்ஷன் கமிட்மெண்ட்டா அப்படிங்கிறத தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்னால் அரைவாக முடியும். இந்த இடத்துல பாருங்க, அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயத்த, இன்டர்னல் மைக்ரேஷன் ஆர் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பீப்புள்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே நம்ம ஊரில் மணிப்பூர் வயலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மணிப்பூர் வயலன்ஸ்னால என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வேர் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு ஆர் இன்டர்னலி மைக்ரேட்டட்னு வச்சுக்கோங்களேன். பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ், அதர் ஸ்டேட்ஸ்க்கு மைக்ரேட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மேட்டரும் இதில் கன்வே ஆகுது அப்படின்னா, அப்போது இன்கேஸ் இந்தியா மேலே ஏதாச்சும் லீகல் சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ண முடியுமா இது பைண்டிங்னு சொன்னால்? அப்போது என்னவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா, இது கண்டிப்பாக பைண்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நிறையா கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கம்மி. காரணம் என்னென்னா, மைக்ரண்ட் கண்ட்ரிஸ் ஓகே, ஒரு சைடு பார்ட்டிஸ் இருக்காங்க. அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, அசைலம் சீக்கர்ஸ் வென் தே ரீச் தி அதர் கண்ட்ரிஸ், கண்டிப்பாக யூரோப்போ யூஎஸ்ஓ இல்லை அதர் கண்ட்ரிஸை ரீச் பண்ணும்போதோ அவங்க இதை பைண்டிங்காக எடுத்துக்கிடுவாங்களா? ஏன்னா இதில் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பைண்டிங்காக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஓகே, அது போக இது எதை டீல் பண்ணாது அப்படின்னா, இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு அப்படிங்கிறது இட் இஸ் ஆல் மேட்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாவர்னிட்டி. ஓகே, ஸோ சாவர்னிட்டியை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி. ஓகே, ஸோ அப்போது இதுதான் ஆக்சுவலாக அவங்களோட வெப்சைட்டில் இருக்கிறது. ஸோ இது ஒரு நான் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். ஓகே, இந்த கன்வென்ஷன் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா, அடுத்து 152 ஓட்டர்ஸ் தான் இதுக்கு ஃபேவராக இருந்திருக்காங்க, 5 அகேன்ஸ்ட். ஓகே, ஸோ அப்போது இந்த கன்வென்ஷன்ஸு மாதிரி ரெலவெண்ட்டான கொஷின்ஸை இப்படி தான் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, நீங்கள் தேடி போனீங்கனாலும் எங்கேயோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் லாக் ஆகிடுவீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் டீசெண்டாக இருக்கிறத எடுத்துடலாம். பட் அதை தாண்டி ஒரு வேலை போகுது அப்படின்னா அதை இப்படி அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்க, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஹேஸ் அ ப்ரோட்டோகால் அகேன்ஸ்ட் ஸ்மக்லிங் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் பை லேண்ட், சி அண்ட் ஏர். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் இஸ் எவர் ஃபர்ஸ்ட் லீகலி பைண்டிங் global corruption instrument. Okay, a highlight of the United Nations Convention against transnational organized crime is the inclusion of a specific chapter aimed at returning assets to their rightful owners from whom they had been taken illicitly. Then the United Nations Office on Drugs and Crime and இதுதான் ஓகே, as an agency, United Nations Office on Drugs and Crime is mandated by its member state to assist in the implementation of both United Nations Convention against Corruption, United Nations Trans Organized Crime. இது ரெண்டையும் ரெகுலேட் பண்ணுறது இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் சொல்கிறாங்க. இப்போ கொஷினோட டிமாண்ட் என்னன்னா, ரெண்டு கன்வென்ஷன் பேசியிருக்கு. ஒன் இஸ் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன், அனதர் கன்வென்ஷன் இஸ் யுனைடெட் நேஷன் டிரான்ஸ் ஆர்கனைஸ்டு கிரைம். ஸோ இந்த ரெண்டு கன்வென்ஷன் கேட்டிருக்காங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனை மையமாக வச்சுட்டு இந்த கொஷினை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன்
as a protocol against smuggling of migrants by land, sea and air. Okay, so corruption, it is all matters with respect to governance. So governance அப்படின்னு வரும்போது it is all matters with government or government institutions. So இந்த இடத்துல what is the purpose of smuggling of migrants by land, sea and air? ஆனால் அதே இடத்துல பாருங்க transnational organized crime அப்படின்னு வரும்போது that matters with migration by land, sea and air. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கேயும் ஷஃபிள் தான் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் இருக்கு இல்லையா, அதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டீல் வித் கரப்ஷன். பட் யுனைடெட் நேஷன் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்குல்ல, UNTOC, இதோட பர்பஸ் ஆஃப் திஸ் கன்வென்ஷன் இஸ் டு டேக்கிள் தி ஸ்ட்ரகிளிங் ஆஃப் மைக்ரன்ஸ் பை லேண்ட், சி அண்ட் ஏர். இங்கேயும் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருதுன்னா ராங்குன்னு தெரிஞ்சிருது. கொஞ்சம் நமக்கு இதுக்கு ஒரு 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 பேஷண்ட்டாக நம்ம கொஞ்சம் காமாக இருந்தால் இதை டீகோட் பண்ணிடலாம். ஓகே, தெரியாட்டினாலும் சொல்கிறேன். அடுத்து பாருங்க, அப்போ எனக்கு இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா ரெண்டு ஆப்ஷன் எனக்கு எலிமினேட் ஆகிடுது. செகண்ட், எனக்கு என்னோட கொஷினில் டிமாண்டே இல்லை. கொஷினோட டிமாண்ட் என்ன இல்லை அப்படின்னா அது லீகலி பைண்டிங்காக இல்லையாங்கிறத அவங்க செக் பண்ணணும்னு ட்ரை பண்ணலை. ஏன்னா ரெண்டு காமனாக இருக்குது, நாலும் அவங்க எதிர்பார்க்கலை. ஓகே, ஸோ நாலுமே காமனாக என்னென்னா UNODC தான் இந்த ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் தான் மேண்டேட்டட் டு அசிஸ்ட் ஃபார் these two conventions அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ எனக்கு தேவை மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது தான். அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையாங்கிறது பார்க்கணும் அப்படின்னா டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்டு கிரைம் நடக்கும்போது அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் சாப்டரை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அசட்டு எந்த கண்ட்ரியிலேருந்து எடுக்கப்படுதோ அதை திருப்பி கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு. தட் இஸ் பாசிபிளான்னு கொஞ்சம் யோசிங்க. ஓகே, ஸோ ஒரு ரிசோர்ஸஸை எடுத்துகிட்டு வர்றாங்க, ஆர்கனைஸ்டு கிரைம்னால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை திருப்பி கொண்டு போய் அந்த கண்ட்ரி சார்ந்த இடத்துலேயே கொடுத்துடலாம் அப்படின்னா சிலை கடத்தலை இதுக்குள்ளே உள்ளே கொண்டு வராதிங்க. ஓகே, ஸோ அப்போ ஆர்கனைஸ்டு கிரைமில் ஒரு ரிசோர்ஸஸ் ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னா பேக் டு தி சேம் கண்ட்ரி அப்படிங்கிறது கமிட்மெண்ட்டால் இம்போஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு இடையில என்ன ஆகும்னா கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அந்த கன்வென்ஷன் அக்ரி ஆகாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தே ஆர் டிமாண்டிங் ஃபார் வெதர் தட் ரிட்டர்னிங் ஆஃப் அசட் டு த ரைட்ஃபுல் ஓனர்ஸ் ஃப்ரம் ஹூம் தே ஹேட் பீன் டேக்கன் இல்லிசிட்லி அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்குது. அட்லீஸ்ட் ரிட்டர்னிங் அசட்ஸ் டு தேர் ரைட்ஃபுல் கவர்மெண்ட்னு கொடுத்தா கூட இந்த இடத்துல வி கேன் டேக்கன் டு ஒன் கன்சிடரேஷன். பட் அந்த ஓனருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது, ரைட்ஃபுல் ஓனருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் பியாண்ட் இமேஜினேஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் C214. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் இது வரைக்கும் பார்த்தது மோஸ்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் நியூஸ் பேப்பரில் கம் அக்ராஸ் பண்ணியிருக்க முடியாது. 1 or 2 பிளேசஸில் எங்கேயா ரேண்டமாக பார்த்துருக்க முடியும். பட் ரெகுலராக இந்த இதில் அவங்க கொஷின்ஸ் டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா தேர் அப்ஜெக்டிவ் இஸ் வெதர் யூ ஆர் லாஜிக்கலி அப்ரோச்சிங் திஸ் கொஸ்டின் ஆர் நாட். ஓகே, ஸோ தே ஹாவ் தேர் பேட்டர்ன். நான் தான் அந்த பேட்டர்ன், ஒரு இன்ஸ்டியூஷனை மாற்றுறது, கோலை சஃபுல் பண்ணுறது, கொஷினோட ஆர்கனைசேஷனை காம்ப்ரிஹென்சிவாக எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் தேர் ரெகுலர்லி ஃபாலோயிங் திஸ். ஓகே, ஃபைன். அடுத்து போலார் கோடு. ஸோ போலார் கோடு அப்படிங்கிறது அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது தான், ரொம்ப ஃபெமிலியராக கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த ஒன்று தான். இதோட பர்பஸ் சொல்கிறதுங்கிறத ஒன்று தாண்டி இதை லாஜிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அப்போ இந்த கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா இட் இஸ் தி இன்டர்நேஷனல் சேஃப்டி கோட் ஆஃப் சேஃப்டி ஃபார் ஷிப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் இன் போலார் வாட்டர்ஸ். ஓகே, இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் அரவுண்ட் தி நார்த் போல் regarding the demarcation of their territories in the polar region. Okay, it is a set of norms followed by the countries whose scientists undertake research studies in the North Pole and South Pole. Okay, it is a trade and security agreement of the member countries of the Arctic Council. Actually, இதோட பர்பஸ் போலார் கோடோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இட் இஸ் தி இன்டர்நேஷனல் கோட் ஃபார் சேஃப்டி ஆஃப் ஷிப்ஸ் தான். ஓகே, மேர்போல் கன்வென்ஷன் மாதிரி சொலாஸ் மாதிரி இது ஒரு போலார் கோட் அப்படிங்கிறதும் ஒரு கோட் ஆஃப் த திங்ஸ் ஃபார் தி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி ஷிப்ஸ் தான், நோ டவுட் இன் இட். ஸ்பெசிஃபிக்காக தேர் ஆப்ரேட்டிங் இன் தி போலார் வாட்டர்ஸ் தான் அதோட அப்ஜெக்டிவும் கூட. ஓகே, அது அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. பட் இந்த கொஷினை என்னால் பார்த்து அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னா காம்ப்ரிஹெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்சென்ஸ் கிளப்பிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு என்ன பண்ண முடியும்னா உங்களால் காம்ப்ரிஹென்சிவாக இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா, இதில் பாருங்கள் ஒன்லி தே ஆர் ப்ரிஃபரிங் ஆன் தி நார்த் போல். இங்கே நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஓகே ஃபைன், பட் தே ஆர் ஸ்பெசிஃபைட் ஆன் சயின்டிஸ்ட். ஓகே, இங்கே ஆர்டிக் கவுன்சில். அப்போது CRA போகும்போது எனக்கு என்னென்னா சேஃப்டி ஃபார் த ஷிப்ஸ் இஸ் மோர் கம்ஃபர்டபுளாக தெரியுது.
ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஏ தான். தெரிஞ்சால் போட்டு வந்துங்க, ஏ தான். ஓகே, அது அந்த வருஷம் ஃபெமிலியராகவே இருந்த ஒரு டாபிக் தான். பார்க்கவும் முடிஞ்சு அந்த டாப்பிக்கை. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி இல்லை. இது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். தெரியலனாலும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஃபைன். அடுத்து இப்போ என்னன்னா, ஓரளவுக்கு கன்வென்ஷன் ரெலவெண்ட்டான கொஷின்ஸ் லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய கன்வென்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் சைபர் கிரைம். ஓகே, ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க இன் தி கரண்ட் சமிட். ஓகே, ஸோ 24th December 2024 தான் ஜெனரல் அசம்பிளியில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ராட்டிஃபிகேஷனுக்கு இட் இஸ் இன் தி ப்ரொபோசல். ஓகே, ஸோ ராட்டிஃபை பண்ணுறது அந்தந்த கவர்மெண்ட் அந்தந்த பார்லிமெண்ட்லேயோ இல்லை அவங்களோட ஹவுஸ்லேயோ வச்சு அப்ரூவல் வாங்கணும். அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரீசெண்டாக ஒரு கன்வென்ஷன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கன்வென்ஷன் ஆன் சைபர் கிரைம். ஓகே, ஸோ அப்போ இந்த கன்வென்ஷன் எதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் தேர் ஒர்க்கிங் ஆன் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரிவென்ட் அண்ட் காம்பேக்ட் சைபர் கிரைம். ஓகே, அப்போ சைபர் கிரைமை வந்து ஓவர் ரூல் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு சிங்கிள் கண்ட்ரினால பண்ண முடியாது. ஏன்னா அது கிராஸ் பார்டரில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால வேரியஸ் கண்ட்ரீஸோட ஒரு கூட்டமைப்பு வேணும், ஒரு காங்க்ளமரேஷன் வேணும், அதை ஓவர் ரூல் பண்ணுறக்கோ இல்லை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கோ. அப்போது அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லீகலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இது ஒரு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். தட் இஸ் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் டு abide to the principles of the cyber crime convention. ஓகே, ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் குளோபல் ட்ரீட்டி. எதை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கு அப்படின்னா டு ப்ரிவெண்ட் காம்பாட் அண்ட் சைபர் கிரைம். இது ஒரு ஃபர்ஸ்ட் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். இதில் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் ஏதாவது ஒரு சைபர் கிரைம் நடந்திருக்கு, இந்தியாவில் நடந்திருக்கு, அந்த கிரைம் நடந்த இன்சிடென்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்தியா டிமாண்ட் ஃபார் தட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா சைனா ஹேஸ் டு கிவ் இட். ஓகே, ஸோ அதுதான் இந்த கன்வென்ஷனோட பேசிக் அப்ஜெக்டிவ். ஒரு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். இன்னும் ப்ராக்ரஸ் ஆகலை. இன்சென்ஸ் ராட்டிஃபிகேஷனுக்கு வந்தால் தான் நமக்கு இன்னும் அதை பற்றின ஒரு ப்ராசஸ் தெரியும். பட் இப்போதைக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைம் கன்வென்ஷன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு ரீசன்ட் கன்வென்ஷன் விச் பாஸ் இன் தி யூஎன். ஓகே, அடுத்து இது பேக்ட் ஃபார் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் அடுத்து வரக்கூடிய காலம். ஓகே, அடுத்து வரக்கூடிய இயர்ஸ் ஆஃப் 2030 அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அச்சீவ்மெண்ட்டு, நிறையா கார்பன் நியூட்ரலிட்டி அச்சீவ்மெண்ட்டு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ப்ராக்ரெசிவாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் டிஜிட்டல் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் எவல்யூஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கம் வித் அ நியூ பேப்பர். ஓகே, ஒரு அப்சர்வேஷன் பேப்பர் ஆர் ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். விஷன் மிஷன் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான். அப்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன எதிர்பார்த்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ட் ஃபார் தி ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் கொண்டு வந்தா, யூஎன்ஓ இல்லை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோ இல்லை ஓஇசிடியோ அந்த மாதிரி கொடுத்து சிம்பிளாக ஏபிசிடி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டலாம். அப்போ அந்த இடத்துல வி ஷுட் நோ அபவுட் தட் டிக்ளரேஷன், தட் இஸ் குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட் அண்ட் டிக்ளரேஷன் ஆன் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்கு. அது வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் அபவுட் யூஎன் ஜெனரல் அசம்பிளி அப்படிங்கிறது தெரியணும். தட் இஸ் யூஎன் பப்ளிஷ் பண்ண ஒரு டாக்குமெண்ட் இது. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதில் வேற ஒன்றும் அவங்க பெருசாக பேசலை. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸை தான் இந்த கோல் இந்த பேப்பர் பேசியிருக்கோ தவிர நத்திங் மோர் தென் தட். பட் ஒரு சிங்கிள் வேர்டாக ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா இதில் கேட்கறதுக்கான ஸ்கோப் அதிகம். ஓகே, ஸோ ஏன்னா இதுக்கு ஃபெமிலியரான நியூஸஸில் இருக்கிறனால சொல்கிறேன். ஸோ இந்த இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் த சி, தட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இன் திஸ் இயர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் லா ஆஃப் த சி இன்க்ளூட்ஸ் ஹை சீஸ் ட்ரீட்டி. ஓகே, ஸோ ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, ஸோ த பார்டர் பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறதும் இல்லை ஹை சீஸ் ட்ரீட்டிங்கிறதும் ஒன்று தான். ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ராட்டிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, இந்த பியாண்ட் பார்டர் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் ட்ரீட்டி ஆர் ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியா அக்செப்ட் பண்ணியிருக்கு. தட் இஸ் ராட்டிஃபை பண்ணியிருக்கு ரீசெண்டாக. ஸோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ கேட்குறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மெட்டில் யூஎன் கிளாஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 types ஆஃப் மேரிடைம் ஜோன்ஸ். ஓகே, ஸோ அந்த டெரிட்டோரியல் ஜோன்ஸை தான் கொஸ்டினாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினை டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்போது இந்த தடவை கேட்குறதா இருந்தால் அந்த ஏரியாஸை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட டிமாண்ட் என்னன்னு பார்க்கலாம். 2022 a coastal state has the right to establish the breadth of its territorial sea up to a limit not exceeding 12 nautical miles.
measured from the baseline determined in accordance with the convention. Okay, fine. Second, ship of all states, whether coastal or landlocked, enjoy the right of innocent passage through the territorial sea. The exclusive economic zone shall not be extended beyond 200 nautical miles from the baseline from which the breadth of the territorial sea is measured. Okay. So, this question oda demand, நாம ஒரு சார்ட்டுக்கு போயிட்டு ஒரு டயக்ராம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் திருப்பி வருவோம். ஓகே. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மேரிடைம் ஜோன்ஸ் விச் வாஸ் ப்ரொபோஸ்டு பை தி UN clause. ஓகே. ஸோ UN clause படி ஒரு லிட்டோரல் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இட் இஸ் ஹேவிங் ஆன் பார்டர் வித் ஓஷன்ஸ் அப்படின்னு வரும்போது, சீஸோ ஓஷன்ஸோ இருக்கும்போது, அப்போது இந்த UN clause எதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேட்டகரைஸ் தி ஓஷன் ஆர் சீஸ் இன்டு 5 zones. ஸோ அதுதான் மேரிடைம் ஜோன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த 5 மேரிடைம் ஜோன்ஸ்குள்ளே எதை கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் கண்ட்ரிஸ் சாவர்னிட்டி. ஓகே, அந்த கண்ட்ரியோட சாவர்னிட்டி என்ன, பர்டிகுலர் கண்ட்ரியோட சாவர்னிட்டி என்ன, அடுத்து ரைட் டு இன்னசென்ட் பேசேஜ், ரைட் ஆஃப் இன்னசென்ட் பேசேஜ் ஆர் ரைட் டு இன்னசென்ட் பேசேஜ்னு சொல்லுவாங்க. இன்னசென்ட் பேசேஜ் அப்படிங்கிறது அதர் கண்ட்ரிஸ் விச் தே கம் அக்ராஸ் ஐதர் பை மீன்ஸ் ஆஃப் ஷிப் ஆர் பை ஏர். ஸோ இது ரெண்டு மூலமாக பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது, வாட் இஸ் தேர் ஸ்கோப், இன்சென்ஸ் எந்த அளவுக்கு அவங்களால அந்த ரைட் டு இன்னசென்ட் பேசேஜை என்ஜாய் பண்ண முடியும் அதர் கண்ட்ரிஸ், நாட் தட் பர்டிகுலர் லிட்டோரல் ஸ்டேட்ஸ், அதர் கண்ட்ரிஸ் வெதர் தே ஆர் லேண்ட்லாக்டு ஆர் ஈவன் தே ஆர் ஆல்சோ ஹேவிங் பார்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்குது அப்படின்னா, இந்தியாவோட பார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்தியாவோட பார்டரில் ஷிப் ஆஃப் சைனா வருது அப்படின்னா அவங்களோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இந்த UN clause சொல்லுது. அப்போது இதுக்கு அடிப்படையாக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் லைனை எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ பேஸ் லைனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று இன்டர்னல் வாட்டர்ஸ், தட் இஸ் ஆன் ஃபர்ஸ்ட் மேரிடைம் ஜோன். இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு சாவர்னிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் கண்ட்ரி அப்படிங்கிறது 100%. இந்த ரைட் ஆஃப் இன்னசென்ட் பேசேஜ் போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷிப் ஏர், இது ரெண்டுமே யாரோட டெசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் கண்ட்ரி எடுக்கிறது தான் டெசிஷன். ஸோ தே ஹாவ் த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் டு புட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் தி மூவ்மெண்ட் ஆஃப் ஷிப்ஸ் ஆர் ஏர் ஸ்பேஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஏரியா. ஓகே. அடுத்து இங்கே இருந்து பேஸ் லைன்ல இருந்து அடுத்து ஒரு 12 nautical miles தட் ஆர் கன்சிடர்ட் டு பி டெரிட்டோரியல் சி. இந்த டெரிட்டோரியல் சியை பொறுத்தளவுக்கு நேஷனல் ஏர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, மூவ்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஏர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் லிமிட்டட். ஓகே. ஸோ இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் ஸ்பேஸ்ன்னு வரும்போது ஒரு 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 ஃப்ளைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளைட்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரைட் டு இன்னசென்ட் பேசேஜை என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா 12 nautical miles வரைக்கும் கண்ட்ரி ஹாவ் தேர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன். பட் இந்த இடத்துல ரைட் ஆஃப் இன்னசென்ட் பேசேஜ் அப்படின்னு வரும்போது லிமிட்டட் தான். ஓகே. லிமிட்டட் இன் சென்ஸ் இங்கே அந்த பர்டிகுலர் கண்ட்ரி இந்தியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷனை தான் இம்போஸ் பண்ண முடியுமோ தவிர அதர் கண்ட்ரிஸ் மேலே கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்ஷனை இம்போஸ் பண்ண முடியாது. அந்த லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை வயலேட் பண்ணாத அளவுக்கு தட் பர்டிகுலர் கண்ட்ரி ஷிப் ஹேஸ் டு கிராஸ் வித்தின் திஸ் ஏரியா. ஓகே. திருப்பி இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 12 nautical miles வரைக்கும் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டேஜ் 3 தட் இஸ் கண்டிகுவஸ் ஜோன். இந்த கண்டிகுவஸ் ஜோன் அப்படிங்கிறது அனதர் ஒரு 12 nautical miles. இந்த 12 nautical milesக்குள்ளே இருக்கக்கூடிய இது என்னென்னா இங்கேயும் லிமிட்டட் தான் இந்த ரைட் டு இன்னசென்ட் பேசேஜ். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நேஷனல் ஏர் ஸ்பேஸ் மாதிரி கிடையாது, இது இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே. அப்போது இது வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான். ஓகே. அடுத்து ஒரு லேயர் தட் இஸ் 4th layer தட் இஸ் 200 nautical miles வரைக்கும் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரிக்கான ப்ரிவிலேஜ், தட் பர்டிகுலர் கண்ட்ரிக்கான ப்ரிவிலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அவங்களால பண்ணிக்கிற முடியும். தட் கண்ட்ரி ஹாவ் த ரைட் டு எக்ஸ்ப்ளோர் தேர் மினரல்ஸ் அப் டு 1200 nautical miles வரைக்கும். இந்த ஹை சீஸை பொறுத்தளவுக்கு நோ கண்ட்ரி கேன் என்ஜாய் எனி ரைட் டு எக்ஸ்ப்ளோர் எனி மினரல்ஸ். தட் இஸ் இட் இஸ் அன் வேர்ல்ட் ரிசோர்ஸ், நாட் ஒன் பர்டிகுலர் கண்ட்ரிஸ் ரிசோர்ஸ். இந்த ஹை சீஸ் ட்ரீட்டியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணலை யாரும். இது வரைக்கும் இதைத்தான் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்களோ தவிர திஸ் ஏரியா இஸ் நெக்லெக்டட். பட் ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதோட எக்ஸ்ப்ளரேஷன்ஸ், அதனால ஆகக்கூடிய மெரைன் டைவர்சிட்டியோட டிஸ்டர்பன்சஸ்,
இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஹை சிசி என்ன பண்ணுறாங்கன்னா யூஎன் கிளாஸ்க்குள்ள ட்ரீட்டியாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தட் ட்ரீட்டி இஸ் கன்சிடர்ட் டு பி பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். பிபிஜேஎன்ஜே அப்படிங்கிற ட்ரீட்டி, தட் இஸ் ஹைசிஸ் ட்ரீட்டின்னு சொல்லலாம். தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் வித்தின் தி அம்பர்லா ஆஃப் யூஎன் கிளாஸ். யூஎன் கிளாஸ் எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டோட அப்ஜெக்டிவ் ஹை சீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். தட் இஸ் டைவர்சிட்டி ஆஃப் ஹை சீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். தட் இஸ் 1200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மேலே கன்சிடர் டு பி ஹை சீஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹை சீஸை பொறுத்தளவு அபவுட் 1200 நாட்டிக்கல் மைல்ஸ் நோ கண்ட்ரி கேன் ஹாவ் த ரைட் டு கிளைம் ஆர் எக்ஸசைஸ் தேர் சாவரின் ரைட்ஸ். ஸோ இந்த ட்ரீட்டி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்ரூவல் ஆயிடுச்சு யூஎனில். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியாக ராட்டிஃபை பண்ணிட்டு வராங்க. இந்தியா இப்போ ரீசெண்டாக ராட்டிஃபை பண்ணியிருக்கு. அப்போ இது முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட் இன் தி லா ஆஃப் தி சீஸ். ஸோ அதனால இது கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். கோஸ்டல் ஸ்டேட் ஹாஸ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் பிரெத் ஆஃப் இட்ஸ் டெரிட்டோரியல் சி அப் டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ். கரெக்டானு கேட்டால் எஸ், கரெக்டு தான். ஷிப் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் வெதர் கோஸ்டல் ஆர் லேண்ட் லாக்டு என்ஜாய் தி ரைட் ஆஃப் இன்னசென்ட் பாசேஜ் த்ரூ த டெரிட்டோரியல் சி செகண்ட் லேயர் இருக்கான்னு கேட்டால் எஸ், தே ஹாவ் த ரைட். எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் 200 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் கரெக்டாக ஆன்சர் இஸ் டி. ஓகே, ஸோ இதுதான் டிமாண்ட் ஆஃப் தி கொஸ்டின். இதே ஃபார்மேட்டில் எதை கொஸ்டின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த பிபிஎன்ஜேவை கொஸ்டின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன்னாலும் ஹைசிஸ் ட்ரீட்டினாலும் ஒன்று தான். ஸோ இது பார்க்காம போயிடாதீங்க. தட் இஸ் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம். ஓகே, இந்தியாவை பொறுத்த இதை இன்டர்நேஷ்னல் லெவலில் மானிட்டர் பண்ணுற ஏஜென்சி யாருன்னா இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். இந்தியாவில் இதை ரெகுலேட் பண்ணுறதோ இல்லை மானிட்டர் பண்ணுறதோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ். ஓகே, இப்போ இந்த கன்வென்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1982. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த இதெல்லாம் வந்து அந்த 5 ஜோன்ஸை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ இது பேசிக்காக நீங்கள் படிச்சிருந்தீங்களே புரியும். இந்த ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இதில் 2 கிரைட்டீரியா இருக்குது, ஷிப்பும் இருக்குது, ஏர் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ ரெண்டையும் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு அந்த யூஎன் கிளாஸ் பேஸ் பண்ணது. யூஎன் கிளாஸ் பேஸ் பண்ண ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tribunal for the Law of the Sea, International Seabed Authority, Commission on the Limitation of Continental Shelf. ஓகே, ஸோ 3 இன்ஸ்டிடியூஷன். இதுவும் எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஓ கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் யூஎன் கிளாஸ்க்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, ஸோ அப்போது இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷனோட ரோல் என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷனோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியாண்ட் தேர் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன், தட் இஸ் ஹைசீஸ் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அபோவ் 200 நாட்டிக்கல் மைல்ஸ், அதுக்கு மேலே ஒரு கண்ட்ரி மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்னா சீபெட் அத்தாரிட்டி கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஓகே, ஸோ இஃப் எனி கண்ட்ரி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் எனி மினரல்ஸ் அபோவ் தி நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்படி போகும்போது தே ஹாவ் டு கெட் அன் அப்ரூவல் ஃப்ரம் தி சீபெட் அத்தாரிட்டி. ஸோ அந்த அத்தாரிட்டி கிரியேட் பண்ணதுக்கான பர்பஸ் அதுதான். ஓகே, யூஎன் கிளாஸ் கீழே தான் இதுவும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஐஎம்ஓ தான் இதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து ட்ரிபுனல் பொறுத்தளவுக்கு இட் இஸ் அன் அட்ஜுடிகேட்டரி பாடி. அப்போ எதுக்கு இருக்கும்? இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி 2 நேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டெரிட்டோரியல் ஜோன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் சைனா சி டிஸ்பியூட். ஸோ இவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கும் போனாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரிபுனலுக்கும் போயிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இது என்னன்னா யூஎன் கிளாஸ் பிரின்சிபல்ஸ்க்குள்ள அந்த இன்ஸ்டியூட் நேஷன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுதா, யூஎன் நேஷன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதோ இல்லை அதை வந்து டிஸ்பியூட் சால்விங் மெக்கானிசமாவோ ஃபங்க்ஷன் ஆகிறது தான் இந்த ட்ரிபுனலோட ஒர்க்கு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இட் இஸ் இன் ஜெர்மனி. ஓகே, அடுத்து லிமிட்ஸ் ஆஃப் தி கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு கண்ட்ரியோட கான்டினென்டல் ஷெல்ஃப் இஃப் இட் இஸ் எக்ஸீடிங் பியாண்ட் தி 200 நாட்டிக்கல் மைல்ஸ், அதோட ஜூரிஸ்டிக்ஷனை எவ்வளோ அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லை அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதோ யாரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனோட ஒர்க். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தி நேம் ஆஃப் யூஎன் கிளாஸ். அது ரெலவெண்ட்டான கொஷின் கேட்டிருப்பாங்க, கேட்கறதுக்கான ஸ்கோப் இந்த இடம் நிறையாவே இருக்குது. ஓகே, இது தாண்டி வேற கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்வென்ஷன். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஃபார் லேண்ட். ஸோ இந்த பிஸ்னஸ் ஃபார் லேண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் தி பாடி ஆஃப் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் B4 L அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா ஓகே, பிஸ்னஸ் ஃபார் லேண்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஏபிசிடி ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் தட் இஸ் கார்பரேட்
has to fund for the afforestation or to avoid desertification. Okay, so combat desertification தானே. ஸோ டெசர்டிஃபிகேஷனை தட் இஸ் அஃபாரஸ்டேஷன் கொண்டு வந்தோ இல்லை டெசர்டிஃபிகேஷனை மிட்டிகேட் பண்ணுறதுக்கோ யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா ப்ரைவேட் செக்டார்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொபோசலோட அப்ஜெக்டிவ். ஸோ இதனால இவங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் பை 2030 என்ன பண்ணணும்னா ரீஸ்டோர் பண்ணணும் ஃப்ரம் தி டெசர்டிஃபிகேஷன். அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எதை உங்களால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும்னா, நெட் ஜீரோ லேண்ட் டிகிரேடேஷன் பை 2030 அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் காம்பாட் டெசர்டிஃபிகேஷனோட கோலு. அதை எது மூலமாக அச்சீவ் பண்ண முடியும்னா இது மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா ப்ரைவேட் செக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கான நேம் பிஸ்னஸ் ஃபார் லேண்ட். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒன்று தான். ஏபிசிடி தான் கேட்க முடியும். இந்த இயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2030 எவ்வளோ ஹெக்டேர்ஸ்? 1.5 பில்லியன் ஹெக்டேர்ஸ். அதை அச்சீவ் பண்ணுறது எப்போ? 2030 நெட் ஜீரோ லேண்ட் டிகிரேடேஷனை அச்சீவ் பண்ணுறது. அடுத்து இது டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இது வந்து இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் OECD அண்ட் UNDP. அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் அந்த டேக்ஸ் மேட்டர்ஸ் வித்தின் தி டொமஸ்டிக் ரிசோர்ஸஸை ஹவ் டு மொபிலைஸ் எஃபெக்டிவ்லி, அதுதான். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ வித் திஸ் எது முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனும் இன்டர்நேஷ்னல் ரிலவெண்ட்டான கன்வென்ஷன்ஸ் எதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் கற்றுருக்கீங்க. இன்சென்ஸ் ஒரு டாபிக் எனக்கு தெரியாட்டினாலும் அந்த கொஷினை எப்படி லாஜிக்கலாக இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை வச்சுக்கிட்டே அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் தான். ஓகே, இது வரைக்கும் பார்த்துருக்கோங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எஸ்பெஷலி UN பார்த்துருக்கோம். அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு 1 hour 15 minutes ஆர் 45 minutes கிளாஸஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து வரக்கூடிய இந்த 2 கிளாஸஸ் இருக்குல்ல, அது இன்னும் ஸ்பீடாக போகும். இன்சென்ஸ் இந்த பேஸை வச்சுக்கிட்டு நம்மளால ஈஸியாக போயிட முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் கொஞ்சம் நம்ம கம்மியான டாபிக்ஸ் கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய அடுத்த 2 நாள், ஓகே, அடுத்த 2 நாளில் நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, வெஸ்ட் ஏஷியா, யூரோப்பு, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸு, இது ரெலவெண்ட்டான ஆர்கனைசேஷன்ஸ், ரீஜனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது ஒரு சைடு கவர் பண்ணுறோம். பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்டர்கான்டினென்டல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸோட சொல்லுவோம். G20, G7, G77, OECD, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், இது மாதிரி கண்ட்ரிஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறோம். அப்போது ஒரு சைடு என்னென்னா ஆர்கனைசேஷன், அது ரெலவெண்ட்டான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸு, ரீசன்ட் நியூஸஸில் இருக்கக்கூடிய பிளேசஸ், அதுக்கான ரீசன்ஸு, மேபி அங்கே மிலிட்ரி கூப் நடந்திருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் டாப்புல் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லை அங்கே எனி டைப் ஆஃப் ரெசல்யூஷன் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ ஏதோ நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் அதிகமாகவும் கேட்குறாங்க. ஈவன் ரெஃப்யூஜி கேம்ப்ஸை பார்ப்போம். இதெல்லாம் ஒரு ஏரியா கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து மேஜராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ் ஏதாவது இந்தியாவில் நடந்திருக்கா, இல்லை சமிட்ஸ் ஏதாச்சும் இந்தியாவில் ஃபெமிலியராக இல்லாட்டினாலும் அது கண்ணில் படுற மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஏரியாஸ் பார்த்துட்டு, பேங்க்ஸ், ஓகே, ஸோ மல்டிலேட்டரல் பேங்க்ஸ், இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைக் வேர்ல்ட் பேங்க், IMF, நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு, இதோட ஃபங்க்ஷன்ஸு, பவர்ஸு, இவங்க எப்படி மணி கிராண்ட் பண்ணுறாங்க, லோன் எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவாக முடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 2 கிளாஸஸ் டாபிக்ஸ் நம்ம அதிகமாகவே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் எதுக்காக இவ்வளோ டைம் எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இன்சென்ஸ் பார்க்க கம்மியாக முடிச்சிருந்தாலும் பட் கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் உங்களால் அப்ரோச் பண்ணிட முடியும். இந்த லாஜிக்கை வச்சு உங்களால் இன்டர்நேஷனல் கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் வேறு கொஷின்ஸ் வந்தாலும் இதனால் அப்ரோச் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அடுத்து வரக்கூடிய 2 நாள் கிளாஸஸுமே டாபிக்ஸ் பேஸ்ட் ஆன் தி கரண்ட் அஃபேர்ஸ் தான். கொஸ்டின்ஸ் அப்ரோச் வித் ரெஸ்பெக்ட் டு எப்படி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம் அதே பேசிஸில் தான். அப்போ கம்ப்ளீட்டாக இந்த 3 கிளாஸஸ் முடிச்சுட்டு இந்த நோட்ஸை ரீட் பண்ணால் போதுமா அப்படின்னா தாராளமாக போதும். அதை தாண்டி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் இருக்குது. 2023-24 கேட்ட, தட் இஸ் 2023-24 கேட்ட ஃபிலிம்ஸ், அது ரெலவெண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் ஃபீட் ஆகிருக்கு. 2025 கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அதுலேயும் இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆர்கனைசேஷன் கொஸ்டின்ஸ் ஃபீட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஏரியா டாபிக்ஸ் ப்ளஸ் இப்போ நான் எடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், இந்த லாஜிக்கோட நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, ஒரு 6 to 7 கான்ஃபிடென்ட்டாகவே உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு பர்ட்டிகுலர் செஷன் இதோட இந்த பர்ட்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். ஓகே. அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் என்ன நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஹிண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இது ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் ஃபீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதையும் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வித் திஸ் இன்னைக்கு பர்ட்டிகுலர் கிளாஸ் நான் வைண்ட் அப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸை பார்க்கலாம். வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.